ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷைன் எக்ஸ்பிக்ஸ். நான் தான் அவங்க ஷைன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வருமானு தெரில, பட் எப்போயாச்சும் வந்தாலும் நல்ல ஸ்டோரிஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட ஹீரோ வேறு யாரும் இல்லை, சுகா தான். அண்ட் நீங்கள் இந்த கேரக்டரில் உங்கள் பேரை ஒய்ன்னு அட்ரஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு முஸ்லீம் கேர்ள் அண்ட் யூங்கி ஒரு ஹிந்து பாய். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள காதல் எப்படி வருது, அந்த ஸ்டோரி எப்படி போகுது, இதெல்லாம் சொல்கிற விதமாக தான் நம்ம என் காதலோட செகண்ட் ஸ்டோரியாக இதை அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டோரியை பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் சின்ன பொண்ணாக இருக்கும்போது, ஒரு 5 to 6 இயர்ஸ் இருக்கும்போது, நீங்கள் உங்கள் மம்மி அண்ட் உங்கள் டேடி 3 பேரும் ஒரு ட்ரிப் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ட்ரிப்பில் உங்கள் மம்மிக்கும் உங்கள் டேடிக்கும் தேவையில்லாமல் ஒரு சண்டை வந்து, அந்த சண்டையில் அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிட்ருக்கோம், நீங்கள் போயிட்டு இருந்த வண்டி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் ஃபாதர் இறந்துருப்பார். அதில் உங்கள் மம்மி மட்டும் அடிபட்டு, லைக் எப்படி சொல்கிறது, நிறைய அடிபட்டு அவங்க எப்படியோ பொழைச்சிடுவாங்க. அந்த காரோட ஃப்ரண்ட்டில் ஒரு கண்ணாடி இருக்கும்ல, ஸோ அது உடஞ்சதுனால அந்த பிசுறுலாம் உங்கள் கண்ணில் குத்தி உங்கள் 2 கண்ணுமே அஃபெக்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ அதனால் அந்த ஏஜ்க்கு அப்புறம் உங்களுக்கு கண்ணு தெரியாது, நீங்கள் பிளைண்ட் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம். ஸோ இப்போ இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, லைக் காலேஜ் போக போகிறீங்க 12th முடிச்சுட்டு. ஸோ இன்னும் நீங்கள் பிளைண்ட் தான். உங்களது ஒரு ரேரான பிளட் குரூப், லைக் எப்படி சொல்கிறது, உங்கள் பிளட் குரூப்புக்கு ஏற்ற ஐ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலே உங்களுக்கு இன்னும் எந்த டோனருமே சரியாக அமையலை. ஸோ அதனால் உங்கள் மம்மிக்கிட்ட கொஞ்சம் மணி கம்மியாக தான் இருக்குது. அதனால் அவங்களும் டோனருக்காக வெயிட் பண்ணுறாங்க. டோனரோடு வந்தது தான் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பேமெண்ட் கம்மியாக வரும்ன்ட்டு. ஸோ அதனால் இன்னும் உங்களுக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணல. அப்போலேருந்து இப்போ இருக்கும் நீங்கள் ஒரு பிளைண்டாகவே சைன் லாங்குவேஜ் கற்றுக்கினது, லைக் சைன் லாங்குவேஜ்னால் இந்த பிளைண்ட்ஸில் கையில் வந்து சைன் லாங்குவேஜை லைக் எழுதி கற்றுப்பாங்க, அந்தமாரி கற்றுக்கினது, ஒருத்தர் துணை இல்லாமல் தனியாக நடக்க கற்றுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் நிறையவே கற்றுக்கிட்டீங்க. ஆஸ் அ பிளைண்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன எசென்ஷியல் வேணுமோ எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. என்ன தான் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அது வேறு யாரும் இல்லை, அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து லியா. லியா வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், லைக் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட உங்கள் கூட ஃப்ரெண்டாக, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக, எங்கே போகணும் எங்கே வரணுன்ட்டு நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் உங்கள் கூடயே தான் இருந்தாங்க. அன்டில் தட் ஒன் டே, லைக் டுமாரோ, நாளைக்கு நீங்கள் காலேஜோட ஃபஸ்ட்டு டே காலேஜுக்கு போகணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கூட வருவா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு கால் வருது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து. ஹலோ வயன், கேட்குதா? கேட்குது இல்லையா? என்னாச்சு இந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்க? அது வயன், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னாச்சு? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நாளைக்கு நீயும் நானும் காலேஜ் ஃபஸ்ட்டு டே. என்னை பத்திரமா பார்த்துக்கோ சரியா? எனக்கு தனியாக போக தெரியும், ஆனாலும் என் கூடவே இரு நாளைக்கு. என்னால் புது ஆளுங்க முன்னாடிலாம் தனியாக இருக்க முடியாதுல்ல. வயன், அதை பற்றி தான் நான் பேசணுமே. என்னாச்சு? நாளைக்கு நீ வரலையா? எங்கேயாச்சும் வெளியே போறியா? இல்லை வயன், அது வந்து ஏய், என்னடி ஆச்சு? சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் தயங்குற? அது வயன், அந்த காலேஜ் நான் சேரலை. என்ன சொல்கிற இல்லையா? நீ சொன்னதுனால தானே நான் அம்மா கிட்ட சொல்லி அந்த காலேஜ் சேர்ந்தேன். இப்போ நீ அந்த காலேஜ் சேரலன்னு சொல்கிற. அது வயன், ஆக்சுவலி நான் அந்த காலேஜ் சேர்கிற பிளானில் தான் இருந்தேன். அம்மா தான் கொஞ்சம் வெயிட் பண்ண, அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் நம்ம சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ வேறு ஊருக்கு போகிறோமா, ஸோ அங்கே போய் காலேஜ் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. லியா, நீ சொன்னதுனால தானே நான் அந்த காலேஜ் சேர்ந்தேன். நீ மாற போகிறேன்னு சொல்லியிருந்தா நானும் வெயிட் பண்ணியிருப்பேன்ல. இல்லை வயன், நான் இப்போ வேறு ஊருக்கு போகிறேன். அது இங்கேருந்து ரொம்ப தூரம். அங்கே போய் தான் காலேஜ் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீ சேர மாட்ட அப்படின்னு நினச்சிது.
அதான் நான் சொல்லலை. சாரி வயன். இப்போது நான் எப்படி லியா தனியாக போகிறது? நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னா நான் ஏதாச்சும் டிசேபிள்ஸ்லாம் படிக்கிற காலேஜில் சேர்ந்துருப்பேன்ல. நீயும் என் கூட வருவேன்னு சொல்லிட்டு தானே நான் அந்த காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கினேன். ரொம்ப சாரி வயன். எனக்கு தெரியாது. நான் எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சடனாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நைட்டே நாங்கள் கிளம்புறோம். மன்னிச்சிடு வயன். இதை நான் நேரில் வந்து சொல்லணும்னு தான் நினச்சேன். பட் இப்போயே நாங்கள் கிளம்புறோம். அதான் உனக்கு கால் பண்ணி சொன்னேன். நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியா டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. நீங்கள் லைக் ஒரு 5 to 6 இயர்ஸ்லேருந்து நீங்கள் பிளைண்டாக தான் இருக்கீங்க. அப்போவே உங்களுக்கு திடுதிப்புன்னு பிளைண்டானதுனால நிறைய ட்ராமாலாம் அனுபவிச்சிங்க. ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால அழுவீங்க பயங்கரமாக. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் போது உங்கள் அம்மா தான் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ அப்புறம் லியா வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெண்டில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போதுலேருந்து லியா அவங்க கூட ஒரு கண்ணாகவே இருப்பா. லைக் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, அங்கே போகும்போது இப்படி போகணும், இங்கே ஆளுங்க இருக்காங்க, எல்லாமே அவள் தான் ஹெல்ப் பண்ணுவா. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண் இருந்ததுனால ரைட்டிங் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சொல்கிறத கேட்டு எழுதுவீங்க. இப்போது லியா வந்து என்னதான் உங்கள் கூட துணைக்கு இருந்தாலும் நீங்கள் அவள் எல்லாமே இருக்க முடியும். பட் அவள் கூடயே இருந்ததுனால உங்களுக்கு தனியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் ஸ்கூல் வேறு, காலேஜ் வேறு. காலேஜுன்றது லைக் ஒரு முழுசாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அங்கே இருக்க எல்லா மனுஷங்களுமே புது ஆளுங்க. யார் யாருன்னே தெரியாது. யார் என்ன கேரக்டர்னும் தெரியாது. இதுவே கிளாஸ்னால் ஏதாச்சும் டீச்சர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு போயிடலாம். அங்கே டீச்சர் எங்கே இருக்காங்கன்னு தேடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உங்கள் கண்ணெல்லாம் டியரப் ஆகுது. கரெக்டாக உங்கள் அம்மா அவங்கள டின்னருக்கு கூப்பிட்லான்னு வராங்க. வயன் வா சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைக் எழுந்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ அப்போ உங்கள் மம்மி உங்கள் கண்ணில் இருக்க டியர்ஸை பார்த்துறாங்க. நீங்கள் ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்கள் மம்மி பார்த்துறாங்க. வயன் என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? என்னம்மா ஆச்சு? இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா. வயன் போய் சொல்லக்கூடாது. என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? அப்பா ஞாபகம் வந்துருச்சா? இல்லை, நாளைக்கு காலேஜ் ஃபஸ்ட் டே தானே, ஹாப்பியாக தானே இருக்கணும். நீ சொன்ன காலேஜில் தானேம்மா அம்மா சீட் வாங்கினேன். அது இல்லைம்மா, லியா கால் பண்ணா. லியாவா? என்னவா? அவள் அந்த காலேஜ் சேர்றேன்னு சொன்னதுனால தானேம்மா அந்த காலேஜ் சேர்ந்தோம். அவள் இப்போது அவங்க அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. நான் காலேஜுக்கு வரமாட்டேன், வேறு காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் பேசாமல் காலேஜ் போகாமல் இருந்துட்டுமா? வயன் ஏம்மா இப்படி பேசுகிற? நீ நீ நல்லா படித்ததுனால தான் அந்த காலேஜில் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. உனக்கு அம்மாவுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லியா இல்லைன்னா என்ன? உனக்கு தான் தனியாக நடக்க தெரியும். என்ன இடத்துல என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு வாக்கிங் ஸ்டிக் இருக்குது, எல்லாமே இருக்கேம்மா. அப்புறம் என்ன? இல்லைம்மா, அது புது ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. யாராச்சும் என்ன புள்ளி பண்ணாங்கன்னா? அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நான் வேணால் ஃபஸ்ட் டே காலேஜ் ஒன்று எடுத்துன்னு வந்து உள்ளே விட்டுட்டு ஹெச்எம் கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அவங்க ஒன்று பார்த்துப்பாங்க. இல்லைம்மா, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. இல்லை வயன், நீ அழுவாத. அம்மா வந்து விட்டுட்டு போகிறேன், சரியா? ஓகே, அழுவக்கூடாது, சரியா? இல்லைம்மா, அது அவள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆசைப்பட்டுட்டேன். அவள் வரமாட்டான்னு தெரிஞ்சோன்னே லைட்டாக பயந்துட்டேன், அவ்வளோதான். நான் பார்த்துப்பேம்மா. சரி, இப்போ அழுவாத, எது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம், சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை சாப்பிட இட்டுன்னு போயிடுறாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்கள் மம்மி உங்கள் ரூமில் இட்டுன்னு வந்து உங்களை விட்டோன்னே நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அலாரம் அடிக்குது. உங்ககிட்ட ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் எப்படின்னா லைக் பிளைண்ட் பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவே லைக் க்ரியேட் பண்ணுது. யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா அவங்க நேமோ நீங்கள் என்னென்ன சேவ் பண்ணீங்களோ அந்த நேமோட வந்து அது லைக் சிரி ஆக்சஸ் மாதிரி இருக்கும். சிரி கால் திஸ் நம்பர், அந்த மாதிரி ஆக்சஸ் இருக்க ஃபோன் தான். ஜஸ்ட் இது ஒரு இன்கேஸ் ஒரு ஃபோன் இருக்குன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் வரக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்.
ஸோ உங்கள் ஃபோன்லேயும் அலாரம் அடிக்குது 6:30 6:30ன்னு சொல்லிட்டு கத்துது உங்கள் ஃபோனு. ஸோ அந்த சவுண்ட் கேட்டு தான் எழுந்துக்கிறீங்க. எழுந்துட்டு அப்படியே கையை வச்சு தடவுறீங்க. உங்கள் பெட்டில் தான் உங்கள் ஃபோன் இருக்கு. ஸோ அது அப்படியே அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணிட்டு எழுந்து அப்படியே பொறுமையாக போயிட்டு குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு ட்ரெஸ் வந்து மாற்றிட்டு லைக் தலை வந்து ஈரமாக இருக்கும் அது தோட்டிட்டு இருப்பீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் மம்மி ஒரு 7 o'clock அரௌண்ட் வந்து கதவு தட்டுறாங்க. வயன் ஏந்துட்டியா? ஆ ஏந்துட்டம்மா. சரி அம்மா கீழே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருக்கேன், வா போகலாம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரேம்மா. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே போயிடுறாங்க. ஸோ நீங்களும் தலையெல்லாம் தோட்டிட்டு தலையெல்லாம் வாரிக்கிட்டு பொறுமையாக லைக் உங்ககிட்ட ஒரு பிளைண்டாக இருக்கவங்கள ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த ஸ்டிக்கு உங்ககிட்ட இருக்கு. ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சு அப்படியே பொறுமையாக தடவி தடவி லைக் ஸ்டெப்பில் பொறுமையாக இறங்கி கீழே வரீங்க. ஸோ உங்கள் மம்மியும் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் டைனிங் டேபிள் அடுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பொறுமையாக வரீங்க. என்ன வயன் பேக்லாம் எடுத்து வச்சிட்டல, புக்ஸ்லாம் எடுத்துக்கினியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டம்மா. சரிந்தா சாப்பிடு, எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ அந்த டே அப்படியே போகுது. உங்கள் மம்மி வந்து சிங்கிள் பேரண்ட்னால அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு லைக் ஒரு காலையில் ஒர்க் போகிறாங்கன்னா லைக் ஒரு அரவுண்ட் 8 o'clock ஈவினிங்காக ஆமாம் அப்போ தான் வருவாங்க. மார்னிங் போகிற 8 o'clock லைக் நைட் 8 o'clock தான் வருவாங்க. ஸோ லைக் ஒரு 12 hours ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க வேறு டிஃப்ரெண்ட் பிளேஸஸில். ஸோ உங்கள் மம்மி கொஞ்சம் பிஸியாகவே இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு காலேஜ் ஃபஸ்ட்டு டேனால தான் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படி உங்கள் ஃப்ரெண்டு வேறு வரலையா, ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேட்டாக போகிறதுனால வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு உங்களை காரில் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ காரில் போயிட்டுருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கில்ட் இருக்கும். நம்ம பொண்ணுக்கு வந்து எதுவுமே குறை வச்சதா ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது, அப்பா இல்லைனாலும் அப்பா இல்லாத அந்த இது ஃபீல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கொஞ்சமாக அழுதா கூட உங்கள் மம்மிக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பொத்தி பொத்தி உங்களை பார்த்துப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து உங்கள் காலேஜ் கிட்ட வந்தோடனே சொல்கிறாங்க, வயன் நான் வேணா அங்கே ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் உனக்கு ஃப்ரெண்டு பிடிச்சி விட்டு போட்டுமா? அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. இல்லை நான் ஏதாச்சும் டீச்சர்ஸ் கிட்ட யாருக்கிட்டாச்சும் சொல்லிட்டு போகிறேனே, நீ எப்படிம்மா தனியாக இருப்ப? இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், நான் தான் சொல்கிறேன்ல நான் பார்த்துக்கிறேன்னு. இல்லை வயன், காலேஜ்னாலே இந்த ப்ராகிங் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல. இந்த லியா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தானா நான் உனக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் காலேஜ் பார்த்துருப்பேன். அவள் கூட சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த காலேஜ் சேர்த்தோம். இங்கே எல்லாருமே மோஸ்ட்லி நல்லா இருக்கிற பசங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீ போய் அவங்க ஏதாச்சும் ஒன்று கிண்டல் பண்ணி நான் வேணா ஏதாச்சும் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு போகிறேனே. அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. லியா வரல தான் எனக்கு புரியுது. நானே அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போங்க. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா? இங்கே கேட்டாண்டே இல்லை, அம்மா இங்கே வந்துடுறேன். கரெக்டாக 1 o'clock தானே? அம்மா வந்துடுறேன். அம்மா 1 o'clock தானே? உனக்கு லன்ச் பிரேக் தானே? நீ சாப்பிட்டுட்டு வேலையை பாரும்மா, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். இல்லைடா நான் அம்மா வந்து இட்டுக்கிறேன். அப்புறம் நீ எப்போம்மா சாப்பிடுவ? உனக்கே 1/2 hour தான் சாப்பிட்றதுக்கு டைமே இருக்கும். வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை இன்னைக்கு காலேஜ் ஃபஸ்ட்டு டேயில் அம்மா வந்து இட்டுட்டு போகிறேன் வீட்டுக்கு. சரி ஓகே போயிட்டு வரேன். ஏதாச்சும்னா கால் பண்ணேன். கால் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலேஜ்குள்ளே போயிடுறீங்க. உங்கள் அம்மா நீங்கள் காலேஜ்குள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க மனசே கேட்க மாட்டுது. என்னமோ இப்போ தான் உங்களை எல்கேஜிக்கு அனுப்பிச்சி விட்ற மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க, குழந்த தனியாக போகிறாளே அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிக்ரெட்டிங்காக இருக்குது. அவங்க சண்டை போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்காது. அவங்க சண்டை போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வண்டியை ஒழுங்காக ஓட்டியிருப்பாரு. அவங்க சண்டை போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இன்னத்துக்கு உயிரோடு இருந்திருப்பாரு. அவங்க சண்டை போடாமல் இருந்திருந்தா அவங்களுக்கு கண் இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனிமையில் இந்த மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு மதர். ஸோ அதனால் நீங்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் போயிட்டீங்களா 2 வாட்டி நின்று பார்த்துட்டு சரின்ட்டு கிளம்பி போகிறாங்க வேலைக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு.
ஸோ நீங்களும் தட்டி தடுமாறி உங்கள் கிளாஸ் எங்கே இருக்குது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே இருக்க பசங்களாம் சரியாகவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றாங்க. காதில் வாங்காமல் சில பேர் போகிறாங்க. சில பேர் இப்படிக்கா போங்க அப்படிக்கா போங்கன்னு உங்களை அலைய விடுறாங்க. உங்களுக்கு மேலே ஸ்டெப் ஏறி கீழே இறங்கி இதுவே தலை சுற்றுது பயங்கரமாக. லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, இந்தமாரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான், நீ இங்கே இந்த பெரிய படிக்கட்டு ஏறி லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நீங்களும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நீங்கள் தேடுறீங்க. பட் அதுக்குள்ளே அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையாக அந்த ஸ்டிக்கை வச்சு ஸ்டெப்பு எங்கே இருக்குன்னு தட்டிட்டு அந்த சவுண்டை வச்சு தான் பொறுமையாக ஸ்டெப் ஏறுறீங்க. ஸ்டெப் ஏறும்போது கூட ஸ்டெப்பை கவுண்ட் பண்ணுவீங்க. லைக் பேசிக்காகவே ஸ்டெப்ஸ்னால் இத்தனை நம்பர் தான் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு வரமே ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ எத்தனை ஸ்டெப் இருக்குதுன்னு அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே ஏறுறீங்க. ஸோ கவுண்டிங் மிஸ் ஆகிடுது. லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறும்போது ஒரு ஸ்டெப்பில் 20 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதே தான் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்டெப்ஸ்லேயும் லைக் திருப்பி மேலே ஏற ஸ்டெப்ஸ்லேயும் 20 தான் இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேஷுவலாக ஏறிட்டுருப்பீங்க. ஆக்சுவலாக அங்கே 21 இருக்கும். நீங்கள் 21th ஸ்டெப்பில் வைக்க போகும்போது ஸ்லிப் ஆகிடும். அங்கே ஸ்டெப் இல்லைன்னு நினச்சி நீங்கள் கால் வைப்பீங்க. அங்கே ஸ்டெப் இருக்கிறதுனால லைட்டாக மிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியே கீழே விழுறாமல் போயிடுவீங்க. அப்போ உங்கள் பின்னாடியிலேருந்து யாரோ லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பின்னாடி நடந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க உங்களோட வயிற்று பகுதி பிடிச்ச மாதிரி உங்களை பிடிச்சிடுறாங்க கீழே விழுறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் வந்து கீழே விழுந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா யாரோ உங்களுக்கு பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சவொன்னே தான் அப்படியே ஸ்லோவாக எழுந்துக்கிறீங்க. அவங்களும் உங்களை ஸ்லோவாக அந்த ஸ்டெப்புக்கு மேலே இட்டுன்னு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த அதிர்ச்சியிலேயே அப்படியே ஒரு மாதிரி தடுமாறி நிற்கிறீங்க. ஸோ உங்கள் வாக்கிங் ஸ்டிக்கை நீங்கள் அந்த கீழே விழப்போகிற அதிர்ச்சியில் விட்டுட்ருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டிக்கு கீழே உங்கள் கால் கிட்டே இருக்குது. ஸோ அதை அப்படியே குனிஞ்சு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு கை நீட்டுறாங்க. அப்போ தான் யார் அது உங்களுக்கு பிடிச்சதுன்னு காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ யோங்கி தான். ஸோ யோங்கி அந்த வாக்கிங் ஸ்டிக்கை அப்படியே உங்ககிட்ட நேராக நீட்டுறாரு. பட் நீங்கள் தான் பிளைண்ட் ஆச்சு. அது எடுத்து கொடுக்குறதே உங்களுக்கு தெரியல. நீங்கள் அந்த அதிர்ச்சியிலேயே யார் இப்போ நம்மளை பிடிச்சா நம்ம கீழே விழலன்ட்டு அந்த படபடப்புலேயே நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருந்தீங்க வரும்போதே. அண்ட் உங்களை எல்லோரும் அலைய விட்டதே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இங்கே யாருமே ஒழுங்காக பேசலன்ட்டு அந்த நர்வஸில் தான் நீங்கள் ஸ்டெப்பே மிஸ் பண்ணியிருப்பீங்க கீழே விழுறதுக்கு. ஸோ விழுந்துட்ருப்போன்னு நினச்சி பயந்ததில் ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே நின்றுட்டுருக்கீங்க. யோகிக்கு ஒன்றுமே புரியல. நம்ம தான் பிடிச்சிட்டோமே, இந்த பொண்ணு என்ன திருன்னு முழிச்சு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி கையாட்டுறாரு. அப்போ தான் தெரியுது நீங்கள் பிளைண்டுன்ட்டு. ஏன்னா நீங்கள் ரியாக்டே பண்ணலை. ஸோ யோங்கி ஃபுல் ஷாக்கு. அப்படியே ஷாக்லேயே நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இங்கே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை முன்னாடி நீட்டி யாராச்சும் இருக்காங்களான்ட்டு தேடுறீங்க. அப்போ யூங்கி நிற்கிறார்ல. ஸோ யூங்கி மேலே உங்கள் கை படுத்து அப்படி டக்குன்னு கையை பின்னாடி எடுத்துறீங்க. அவர் மேலே பட்டோன்னே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு குனிஞ்சு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கீங்க. யூங்கி ஷாக்டாக நிற்கிறாரு, யார் அந்த பொண்ணுன்ட்டு. ஏன்னா நீங்கள் முஸ்லீம் அந்த ஹிஜாப்லாம் போட்டு அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு கண்ணு தெரிலன்றதே அவருக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா உங்கள் கண்ணு நார்மலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் விஷன் மட்டும்தான் போயிருக்கு. லைக் கண்ணு தெரியாது, ஆனால் உங்கள் கண்ணை பார்த்தா அப்படி ஃபீல் ஆகாது. கண்ணு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அவர் எப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கோம். நீங்கள் உங்கள் வாக்கிங் ஸ்டிக்கை டக்குன்னு தேட ஆரம்பிச்சிடுறீங்க. அதை தேடுறத பார்த்தோன்னா அவர் நீட்டுறாரு. ஸோ நீங்கள் தேடும்போது உங்கள் கையில் அந்த குச்சி தட்டுப்படுது. ஸோ டக்குன்னு அதை வாங்கிக்கின்னு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து யூட்டன் போட்டு செவத்தில் கை வச்சு தடவி உங்கள் கிளாஸ் ரூமை திருப்பியும் தேடுறீங்க. ஸோ யோங்கி வந்து ரொம்ப ஷாக்டாக நிற்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு கண்ணு தெரியலன்றதுக்காக இல்லை, அவரை மாதிரியே இன்னொருத்தவங்களை பார்த்ததுனால. என்னடா குழப்புற அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. நம்ம யூங்கியை பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம். நம்ம யூங்கிக்கு அம்மா அப்பா 2 பேருமே சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ சின்ன வயசில் அவர் அவங்க பாட்டி வீட்டுக்கு லைக் இந்த ஹாலிடேஸில் வரல வெக்கேஷன் டைம். ஸோ அந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் தான் வந்திருப்பாரு. ஸோ அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் லைக் அவங்க வாழ்கிற சிட்டி இருக்கும்ல, ஸோ அதுக்கு ரிட்டர்ன் போயிருப்பாங்க. ஸோ போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி அண்ட் ஃபாதர் அண்ட் மதர் 2 பேருமே இறந்துருப்பாங்க. ஸோ இறந்தது லைக் எப்படி சொல்கிறது, அது நம்ம யோங்கி கண்ணு முன்னாடி இறந்துருப்பாங்க. லைக் யோங்கி பாட்டி வீட்டில் வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு அந்த ஹைவேஸ் ரோட்டுக்கு போகும்போது யோங்கி டாட்டா சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கையை உதறி விட்டுட்டு அந்த ரோட்டுக்கு ஓடி வந்திருப்பார். பாய்ன்னு கையை காட்டுவார். ஸோ நம்ம யோங்கியோட பேரண்ட்ஸ் வந்து பைக்கில் தான் இட்டுன்னு வந்து விட்டுருப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வண்டியில் தான் இட்டுன்னு வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் தூரம் போகும்போது அவங்க மம்மியும் பாயின்ட்டு திரும்பி இப்படி கையாடி இருப்பாங்க. அவங்க வண்டி அவங்க அப்பா ஓட்டிகிட்ருப்பாரு.
ஒரு கார் வந்து இடிச்சிரும். ஸோ அந்த விபத்துல கண்ணு முன்னாடியே அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் இறந்து போறத நம்ம யூங்கி பார்த்துருப்பாரு. ஸோ அந்த அதிர்ச்சியில நம்ம யூங்கிக்கு அவரு அப்பயும் 5 டூ 6 இயர்ஸ் ஓல்டு இருப்பாரு. அப்போ வந்து யூங்கிக்கு அதிர்ச்சியில பேச்சு வராம போயிடும். ஸோ அந்த அதிர்ச்சினால அவரால பேச முடியாம போயிட்டுருக்கும். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இவர் கொஞ்சம் எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி வோக்கல் எக்ஸர்சைஸு, த்ரோட் எக்ஸர்சைஸ், இந்த வாட்டர் குடிக்கிறது, மெடிசன்ஸ் எடுக்கிறது, ஃபிசிக்கல் எக்ஸர்சைஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா அவர் நெனச்சா பேசலாம், அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க பாட்டிக்கும், அவங்க குழந்தைகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னும் தெரியல. நம்ம யூங்கி அப்ப சின்ன வயசுனால அவங்க மம்மி, டாடி இறந்து போனத ஏத்துக்க முடியாம அவர் பேசவும் மாட்டாரு. டேப்லெட்ஸ் குடுத்தாலும் எடுத்துக்க மாட்டாரு. அவங்க பாட்டியும் சரி ஓகே குழந்தை வந்து லைக் எப்படி சொல்றது? சாப்பிட்டா போதும்ன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெய்னிங் குடுக்குறது, எக்ஸர்சைஸ் பண்றது எதுவுமே சொல்லி தரல. அவங்க வந்து யூங்கி டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாதுன்றத மட்டும் தான் எதிர்பார்த்தாங்க. யூங்கி பேசலனாலும் அவங்க பாட்டி கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியான சோலா தான் இருப்பாரு. ஒரு மாரி ஹாப்பியா, சார்மிங்கா அப்படிதான் இருந்தாரு. பேச மாட்டாரு. பட் அவங்க பாட்டிக்கிட்ட சிக்னல்லே சாப்பாடு வேணும், தண்ணி வேணும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாரு. அண்ட் யூங்கிக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும். ஸோ அவங்க பாட்டிக்கும் சைன் லாங்குவேஜ் தெரியும். ஸோ அதனால அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. யூங்கிக்கு காது நல்லாவே கேட்கும். வாய் மட்டும் தான் பேச முடியாது. கண்ணு நல்லாவே தெரியும். உங்களுக்கு கண்ணு தெரியாது. காது நல்லா கேட்கும். வாய் பேச முடியும். நீங்க 2 பேரும் எப்படி பேச போறீங்க? எப்படி உங்க லவ் மலர போறதுன்றது தான் இந்த கதையே. அண்ட் இது உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் ஆச்சும் போடுங்க. என் ஸ்டோரி நல்லா இருக்கான்னு எனக்கே தெரியல. சரி நம்ம அப்படியே ஸ்டோரியோட கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ யூங்கி இதனால தான் ஷாக்கா நின்னுட்டு இருந்திருப்பாரு. நீங்களும் தடுமாறி உங்க கிளாஸுக்கு போயிட்டீங்க. அங்க நெறைய பசங்க இருக்காங்க போல இருக்கு. அந்த சவுண்ட்லாம் உங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாரி இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. அவ்வளோ பேர் இருந்தும் உங்களுக்கு என்னமோ தனியா இருக்க மாரியே ஃபீல் ஆகுது. அண்ட் உங்கள பத்தி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்கல்ப்சர் ஆர்டிஸ்ட். உங்க அப்பா வந்து ஒரு ஸ்கல்ப்சர் ஆர்டிஸ்ட்டா இருந்திருப்பாரு. இந்த கிளேல சிலை செய்றது, அந்த மாரிலாம் பண்ணுவாரு. ஸோ உங்களுக்கும் சின்ன வயசுல அத சொல்லிக் குடுத்துருப்பாரு. ஸோ என்னதான் உங்களுக்கு கண்ணு தெரியாம போனாலும், கண்ணு தெரிலனாலும் அந்த ஒர்க்லாம் பண்ணின்னு தான் இருப்பீங்க. ஸோ அதனால எப்பயுமே உங்க பேக்ல ஒரு சின்ன கிட் இருக்கும். அந்த ஷார்ப்பான டூல்ஸு, கொஞ்சூண்டு கிளேவு இதெல்லாம் வச்சு நீங்க சின்னதா வச்சு டாய் மாரி செய்றது, இதெல்லாம் பண்ணிட்டுருப்பீங்க. லைக் உங்களுக்கு எப்படின்னா, தனியா ஃபீல் ஆச்சுனாலே நீங்க க்ளே ஆர்ட் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. வீட்ல இருக்கும்போது பெரிய பெரிய க்ளே ஆர்ட்லாம் செய்வீங்க. ஆனா லைக் வெளிய வரீங்கன்னா, ஒரு சின்ன கிட் மாரி உங்க பேக்லயே ரெடிமேடா இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்றீங்க. கிளாஸஸும் போகுது. கிளாஸஸ் போய் மீதி நேரத்துல எந்த பசங்க கூடயும் உங்களுக்கு பேச விருப்பம் இல்ல. அண்ட் உங்களுக்கு கண்ணு தெரியலன்ற விஷயமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அங்க தெரியல. ஏன்னா, அவங்க கண்ணு பார்க்க நார்மலா தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்க பேக்ல இருக்க க்ளே ஆர்ட் கிட்ட எடுத்து பண்ண ஆரம்பிச்சுர்றீங்க. ஸோ அது உங்களோட ஃபர்ஸ்ட் டே அண்ட் அது ஒரு பிடி பிரேக்கும் கூட. ஸோ அதனால உங்க கிளாஸ்ல யாருமே இல்ல. எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ நீங்க மட்டும் தான் தனியா உட்காந்து க்ளே ஆர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்ப அ இவருக்கும் நம்ம யூங்கிக்கும் அது வந்து ப்ளே டைம் தான். ஸோ அதனால அவரு உங்கள தான் தேடிட்டு வராரு. நீங்க இந்த கிளாஸ்க்குள்ள போம்போது பார்த்துருப்பாரு. அவரு அங்கேருந்து ஒரு 2 கிளாஸ் தள்ளி அவர் கிளாஸ் இருக்கு. ஸோ உங்கள பார்க்கறதுக்கு தான் வராரு. பார்த்தா நீங்க உட்காந்து க்ளே ஆர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. கொஞ்ச நாள் உங்களையே நின்னு ரசிக்கிறாரு. உங்களுக்கு யாரோ பார்த்துட்டே இருக்க மாரி ஃபீல் ஆகுது. பட் நீங்க எதுவும் கண்டுக்கல. ஸோ யூங்கிக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது காலேஜ்ல. அவங்க பாட்டி கூட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. அவருக்கு அவங்க பாட்டி தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பலாம் வந்து அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது ஸ்கூல் படிக்கும்போது. என்னதான் அவர் பேசலனாலும், அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கிறது, ஃபன் பண்றது, அந்த மாரி ஒரு மாரி ஜாலியா இருந்த ஆள் தான் அவரு. பட் அவங்க பாட்டிக்கு வயசாக ஆக, அவங்களுக்கு மெமரி ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நம்ப யூங்கியே பார்த்து ஒரு நாள் "யாருப்பா நீ?" அப்படின்ற மாரி கேட்டிருப்பாங்க. ஸோ யூங்கி அதில ரொம்ப மன உடைச்சல் ஆயிட்டிருப்பாரு. ஏன்னா, அம்மா, அப்பா இல்லாதம்போது, அம்மா மாரி பார்த்துக்கிட்ட பாட்டியே, நம்மள அடையாளம் தெரியலன்னு சொல்றாங்களேன்ட்டு ரொம்ப அழுதுருப்பாரு. அழுதுட்டே அப்படியே தூங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க பாட்டி இறந்துட்டுருப்பாங்க. ஸோ இத அவரால ஏத்துக்க முடியல. இவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. இவர் ரிச்சான பெர்சன் தான். ஆனா, அந்த ரிச்சான வாழ்க்கை இவருக்கு வேண்டான்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா, இவங்க சின்ன வயசுல அவங்க பாட்டியும் இறந்ததுக்கப்புறம், இவங்க சொந்தக்காரங்கலாம் அவரோட காசுக்காக, நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துக்கிறேன்னு எல்லாரும் சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ, இவங்க இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்ந்திருப்பாரு. அங்க தான் மீட் பண்ணியிருப்பாரு ஜிமின். ஜிமின் வந்து நம்ப யூங்கியோட ஃப்ரெண்டு. பட் வேற ஒரு காலேஜ்ல படிக்கிறாரு. இந்த காலேஜ்ல அவர் கிடையாது. அண்ட் யூங்கியும் என்னதான் ஜிமின் ஃப்ரெண்டா இருந்தாலும், சும்மா என்னன்னா என்ன அப்படின்ற மாரி தான் வச்சுப்பாரு. ஆனா யூங்கி ரொம்ப க்ளோஸாவே நெனச்சு சுத்திட்டுருப்பாரு.
யோங்கிக்கு எல்லா ஃபீலிங்ஸுமே இருக்கும். பாசம், காதல் எல்லாமே. ஆனா காட்டிக்க விரும்ப மாட்டாரு. காட்டிக்கிட்டா எங்க காலேஜ் இருக்கவங்க இவரு பணக்காரர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்மகிட்ட ஃபேக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, காலேஜ்ல யார்கிட்டயுமே பேச்சு வச்சிருந்திருக்க மாட்டாரு. ஒரு மாரி சைலண்டான டைப். ஆனா, அவர மாரியே ஒரு டிசபிலிட்டி இருக்க ஒரு பொண்ண உங்கள முதல் தடவையா பார்த்தோனே, ஹி ஃபெல் இன் லவ். ஸோ, அதனால தான் நீங்க எங்க இருக்கீங்கன்ட்டு பார்க்க வந்திருப்பாரு. இது ஒரு நாள் மட்டும் நடக்கல. நீங்க காலேஜ் வந்த எல்லா டைமுமே பிடி பிரேக்ஸ் அப்போ, இவரு தேடி வர ஒரே ஆள் நீங்க தான். நீங்க உட்காந்து க்ளே ஆர்ட் செஞ்சுட்ருப்பீங்க. இவரு அந்த டோராண்ட நின்னு உங்கள ரசிச்சுட்ருப்பாரு. உங்களுக்கும் டெய்லி யாரோ உங்கள பார்த்துட்டே இருக்க மாரியே ஃபீல் ஆகும். ஒரு நாள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடுது. யாரோ பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாரி அது ஃபீல் ஆயிட்டே இருக்கு. ஸோ டென்ஷன் ஆயிட்டு, "யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ அவனுக்கு நல்லாவே கேட்குது நீங்க கத்துறது. கேட்டோனே என்ன பண்றதுன்னே தெரியல அவனுக்கு. ஸோ டக்குன்னு அவன் தடுமாற்றத்துல அந்த டோர் வந்து மெட்டல் டோர். அவன் லைட்டா நகரும்போது அந்த மெட்டல் டோர்ல லைட்டா அவன் கை அடிச்சிட்டு இருக்கும். ஸோ சின்ன சவுண்ட் வந்தோனே யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்க பயந்துட்டு, அந்த க்ளே ஆர்ட் கிட்ல வந்து ஒரு பிளேட் மாரி இருக்கும். சின்ன சின்ன ஷார்ப் டீட்டெயில்ஸ்லாம் குடுக்க. ஒரு ஹேண்ட் பிளேட் மாரி இருக்கும். சர்ஜிக்கல் நைஃப் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அத எடுத்துட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜிக்கல் நைஃப முன்னாடி நீட்டிக்கிட்டே எழுந்து வருவீங்க. ஸோ அவன் பயந்துருவான். சரி, ஐய்யயோ! அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவும் தப்பாலாம் நெனச்சிருக்க மாட்டான். உங்கள உங்கள வந்து டெய்லியும் ரசிக்கிறது, பார்க்கறதே ஒரு வேலையா வச்சுன்னு சுத்துவான். ஸோ நீங்க சர்ஜிக்கல் நைஃப் எடுத்துட்டு முன்னாடி யாரு யாருன்னு ஒரு மாரி ஃப்ரிட்டன்ல நீங்க கத்திட்டே வரவோ, அவன் ஓடிருவாரு யோங்கி அங்கருந்து. ஸோ கரெக்ட்டா இவங்க அங்கேருந்து ஓட, அவங்க கிளாஸ்க்கு ஏதோ ஒரு பொண்ணு வாட்டர் கேன் எடுக்க வந்திருப்பா. ஸோ அவ வரும்போது நீங்க வேற சர்ஜிக்கல் நைஃப முன்னாடி நீட்டுவீங்க. "ஏய் ஏய் யார்ம்மா நீ? கத்திய முன்னாடி நீட்டுற" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்தும். ஸோ நீங்களும், ஓ சாரி நான் இங்க யாரோ நின்னுட்டு இருந்தாங்கன்னு நெனச்சு வந்தேன். நான் இப்ப தான் வந்தேன்" அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லும். அப்போ நீங்களும், "இல்ல இங்க யாரோ இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு" அப்படின்ற மாரி சொல்லுவீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு தெரியும் நீங்க பிளைண்டுன்னு. ஏன்னா நீங்க ஒரு ஒரு வாட்டி வாக்கிங் ஸ்டிக்கோட வீட்டுக்கு போறத பார்த்துருப்பா. ஸோ அதனால, "ஆமா இங்க ஒரு பையன் நின்னுட்டு இருந்தான்" அப்படின்ற மாரி சொன்னோனே நீங்க பயந்துருவீங்க. "ஒரு பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒரு பையன் வந்து நின்னுட்டு இருந்தானா? ஏய் ஏய் சில். அவ்வளோ சீரியஸ்லாம் இல்ல. அவன் நல்ல பையன் தான். அவன் பேரு யூங்கி. இந்த காலேஜ்ல தான் படிக்கிறான். ஒரு 1 இயரா படிக்கிறான். உனக்கு சீனியர்ன்னு நெனைக்கிறேன். அவனும் உன்ன மாரி தான். அவனுக்கு வாய் பேச வராது. அதனால தான் நீ கூப்பிட்டபோது பேசியிருக்க மாட்டான். நீ சர்ஜிக்கல் நைஃப் நீட்டவும் அவன் பயந்து ஓடிட்டுருப்பான்னு நெனைக்கிறேன். ஓ! நீ ஏதோ கவலைப்படாத. அவன் நல்ல பையன் தான். ஓகே. கொஞ்சம் நவுரியா? நான் வாட்டர் கேன் எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் கேன் எடுத்துட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுது. நீங்களும், யூங்கி. ம். யூங்கி என்ன மாரி வாய் பேச முடியாதா? ஓ! அப்போ இந்த காலேஜ்ல என்ன தவிர யாரோ டிசேபிளா இருக்காங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன பத்தியே ஃபுல்லா யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பிடி பீரியடும் வருது. நம்ம யோகிக்கு என்னதான் நீங்க அன்னைக்கு சர்ஜிக்கல் நைஃப் எடுத்துட்டு வந்தாலும், பயப்படல. நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்க கிளாஸ் தேடி வராரு. வந்து பார்த்தா நீங்க க்ளே ஆர்ட் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அவர் வந்த உடனே உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருச்சு யாரோ உங்கள பார்க்குற மாரி. உடனே யூங்கி அப்படின்ற மாரி சொல்றீங்க. அவர் பேர நீங்க சொல்றது கேட்டோனே, அவர் ஹார்ட்ல அவர் ரைஸப் ஆகுது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாலே நீங்க தான் கூப்பிடுறீங்களான்னு சொல்லிட்டு. அப்படியே சலனா நிக்கிறாரு. யூங்கி தானே? உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கை ஆட்டி ஆட்டி கூப்பிடுறீங்க. ஸோ யூங்கி அப்படியே ஸ்லோவா உள்ள வராரு. அவர் வரும்போதே அவர் நடந்து வர ஸ்டெப்ஸ் சவுண்டு கேட்குது. ஸோ நீங்களும் அவர் வர சைடே பார்த்துட்ருக்கீங்க. யூங்கிக்கு அப்படியே நீங்க என்னமோ கண்ண திறந்து அவர பார்க்குற மாரியே ஃபீல் ஆகுது. அப்படியே உங்க ஃபேஸையே பார்த்து நிக்கிறாரு. யூங்கி தானே? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு அவர் எப்படி ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாரு. யூங்கி அப்படின்னோனே, அவர் வந்து கால 2 வாட்டி டேப் பண்றாரு. அந்த சவுண்ட் கேட்டிருந்தா, "ஓ! சாரி. உன்னால வாய் பேச முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. ஆ என் பேரு வயன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கிறீங்க. ஸோ யூங்கியும் வயன்ற அந்த நேம நெனச்சு பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு. ஆ "உன் பேரு யூங்கி தானே? எஸ்னா ஒரு வாட்டி டேப் பண்ணு. நோனா 2 வாட்டி டேப் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, எஸ்ன்ட்டு ஒரு வாட்டி டேப் பண்ணுவாரு. ம். "நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா?" அப்படின்ட்டு டக்குன்னு நீங்க கேட்டுருவீங்க. நீங்க இப்படி கேட்பீங்கன்னு நம்ம யூங்கி எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. ஸோ அப்படியே எஸ்ன்ட்டு திருப்பி ஒரு வாட்டி டேப் பண்றாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு, உங்க பிங்கி ஃபிங்கர வந்து நீட்டுறீங்க. லைக் இந்த ப்ராமிஸ் மாரி இருக்கும்ல, அந்த மாரி. அவர் திரு திருன்னு முழிக்கிறாரு. எதுக்கு இந்த பொண்ணு கை நீட்டுதுன்ட்டு.
"உனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும்ல?" அப்படின்ற மாரி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி டேப் பண்றாரு. "இந்தா என் கையில பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லவும், "கையில பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரு முழிக்கிறாரு. "உங்க கைய வேற டச் பண்ண போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டட்ல, உங்க கையில நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறாரு. ம். அப்படின்னு சொல்லிட்டு, "ப்ராமிஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவரும் ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு பிங்கி ஃபிங்கர் போட்டுப்பீங்க. ஸோ அந்த டேலேருந்து நீங்களும் யூங்கியும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. லைக் க்ளோஸ் ஆயிட்டுருப்பீங்க ஃப்ரெண்டாவே. அவரு உங்களுக்காக டெய்லி வந்து பிடி பீரியட்ல வந்து மீட் பண்றது. காலேஜ் கேட்டாண்டி நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அவரு வந்தோனே பிக்கப் பண்ணிட்டு போறது. ஆனா உங்க 2 பேரும் கம்யூனிகேஷன் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அவரு வரும்போது அவரு தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அவரு உங்க கையில சைன் லாங்குவேஜ்ல எழுதுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் அவர்தான்ட்டு. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பாவே இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பிரேஸ்லெட் வித் பெல் மாரி கீழ ஒரு மணி மாரி இருக்கும் சின்னதா. ஸோ அது லைக் ஷேக் பண்ணா சவுண்ட் வரும். ஸோ அந்த மாரி ஒரு பிரேஸ்லெட்ட வாங்கி வச்சிருப்பீங்க. அன்னைக்கு யோங்கியோட பர்த்டே. ஸோ யோங்கி வந்தோனே தேடுற முதல் ஆள் நீங்க தான். காலேஜ் வந்த உடனே உங்கள தான் தேடி வராரு. நீங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கீங்க. வந்து பெஞ்ச்ல 2 வாட்டி நாக் பண்றாரு. "யோங்கி" அப்படின்றீங்க. ஒரு வாட்டி நாக் பண்றாரு. "ஏய் ஹேப்பி பர்த்டே" அப்படின்னோனே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 வாட்டி நாக் பண்றாரு. நீங்க "கீழ குனி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அவரும் பொறுமையா நீல் டவுன் பண்ணி உங்க ஃபேஸ பார்க்குறாரு. "நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினேன். இரு" அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உங்க பேக்குக்குள்ள கைய விட்டு தேடுறீங்க. தேடிட்டு, "நீ கண்ண மூடிக்கோ. உன் கைய மட்டும் ஃப்ரண்ட்ல நீட்டு" அப்படின்ற மாரி சொல்றேங்க. அவரும் சரின்ட்டு கண்ண மூடிட்டு கைய மட்டும் ஃப்ரண்ட்ல நீட்டுறாரு. ஸோ அந்த கையில அப்படியே அந்த பிரேஸ்லெட்ட போட்டு விடுறீங்க. ஸோ இவங்க அப்படியே கண்ண திறந்து பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் வித் சின்ன மணியோட இருக்கு. இதுக்கப்புறம் நீ என்ட்ட பேசும்போது பெஞ்ச் தட்டணும்னு அவசியம் இல்ல. இந்த பெல்ல ஒரு வாட்டி ஆட்டுனா எஸ், 2 வாட்டி ஆட்டுனா நோ. அதே ரூல் தான். இந்த பெல் சவுண்ட் வச்சதுக்கப்புறம் நீ தான் வேற நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாரி சொல்றீங்க. யூகிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பெல்ல அப்படியே பார்க்குறாரு. அப்ப அதில நோட்டீஸ் பண்றாரு, உங்ககிட்ட ஒரு சர்ஜிக்கல் நைஃப் இருக்கும். அந்த க்ளே ஆர்ட் பண்றதுக்கு. அந்த நைஃப் வச்சு யோங்கிக்கு ஒய்யனுக்கும் ஒய் 2மே சேர்த்த மாரி ஒய் ஷார்ப்பா ஒய் போட்டு மேல 2 குட்டியா போட்டிருப்பீங்க. லைக் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற மாரி போட்டிருப்பீங்க. யோங்கி அத பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஒய்யனோட கைய பிடிச்சு ஒய்2னா என்ன அப்படின்ற மாரி கேட்பாரு. யோங்கி ஃபார் ஒய்என் ஒய். ஸோ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே சொல்லுவீங்க. யூங்கி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் சைன் லாங்குவேஜ் எழுதி காட்டுவார். ஸோ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ யூங்கியோட பர்த்டேவே நீங்கள் யூங்கிக்கு அந்த பிரேஸ்லெட் கொடுத்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். யூங்கி வந்து நம்ம ஜெமினோட தான் தங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் லைக் அனாதை ஆசிரமத்தில் இருந்திருப்பாரு. அங்கே தான் யூங்கியை மீட் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்ட அவ்வளோ வெல்த் இருக்கு. அவர் எந்த ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுக்க விரும்பல. ஸோ அதனால அது எல்லாத்தையும் ஆசிரமத்திலேயே செலவு பண்ணியிருப்பாரு கொஞ்சம். அதுக்கப்புறம் யூங்கி வந்து கொஞ்சம் ஒரு வயசானோன்னா ஆசிரமத்துலேருந்து வெளியே போகணும்ல. ஸோ அந்த டைம் அப்போ ஜிமின் கூடயே வந்திருப்பாரு. ஸோ ஜிமினும் இவனும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூம் லைக் ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுத்து தங்கிட்டுருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போனோன்னே ஜிமின் கிட்ட இதை காட்டிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்ருக்காரு நம்ம யோங்கி. நம்ம ஜிமின் தான், "டேய் டேய் நிறுத்து. என்ன பிரேஸ்லெட் தானே கொடுத்தா, எதுக்கு இப்படி குதிக்கிற? உனக்கு சொன்னால் புரியாதுன்னு" சொல்லிட்டு சைன் லாங்குவேஜில் பண்ணி காட்டுறாரு. இந்த காதூல் வந்துட்டாலே பசங்க இப்படி தான் லூஸு மாதிரி சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிரிச்சுட்டே ஜிமின் போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக யூங்கிக்கு தூக்கமே வரல. அந்த கையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கொடுத்தது, நீங்கள் போட்டு விட்டது, உங்கள் ஃபேஸ் ஸ்மைல் பண்ணது, இதெல்லாம் நினச்சி வெக்கப்பட்டுட்ருக்காரு. யூங்கி ஆக்சுவலி ஸ்டார்டட் டு லவ் யூ. ஃபர்ஸ்ட் சைட்லேயே அவர் விழுந்துட்டுருப்பாரு. ஆனால் இப்போது ரொம்ப ஹார்டாக விழுந்துட்டாரு. ஸோ ஒரு மாதிரி அவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ உங்கள் ஃபோனில் தான் சொன்னேன்ல, அந்த யாராச்சும் மெசேஜ் பண்ணாலோ கால் பண்ணாலோ அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே ரீட் அவுட் பண்ணும். கால் பண்ணாங்கன்னா யார் கால் பண்ணுறாங்கன்ற பேரை வந்து படித்து காட்டலாம். அந்த மாதிரி யூங்கி வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு உடனே வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு யூங்கி ஹாஸ் மெசேஜ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிஃப்ட் அப்படின்ட்டு ரிப்ளை இட்ஸ் மை ப்ளஷர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அதுவும் அங்கே ரிப்ளையாக போகும். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வெக்கப்பட்டுட்டு இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜுக்கும் வருவார். நீங்களும் வருவீங்க. ஒரு மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அப்பப்போ இங்கே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் பிளைண்டில். ஸோ அவர் இங்கே தான் இருக்காரானே தெரியாது. ஸோ நீங்கள் அவர் உங்கள் பெல்லை ஆட்டினோன்னு தான் வந்து ஃபீல் ஆகும். ஓகே அவர் இங்கே தான் இருக்காரு. ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆனால் தான் நீங்கள் வந்து
யோங்கி கூட சேஃபாக இருக்கும். லியா இல்லைனாலும் யோங்கி இருப்பான் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிரும். ஓகே, யோங்கி எனக்காக இருப்பான்ட்டு. ஸோ காலேஜ் ஒரு 2 வருஷம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் யோங்கி இல்லாமல் வராது. யோங்கி வந்து கொஞ்சம் லேசியும் கூட. அப்பப்போ காலேஜ் லீவ் போடுறவர், உங்களுக்காக காலேஜ் லீவ் போடாமல் வருவார். நீங்கள் தான் நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, காலேஜ் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டீங்க, கரெக்டாக டைமுக்கு வந்துடுவீங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது உங்கள் அம்மா தான் இட்டுன்னு போவாங்க. உங்கள் அம்மாவையும் அவர் அப்பப்போ நோட்டீஸ் பண்ணுவார். உங்கள் மம்மிகிட்டே சொல்லுவீங்க, யோங்கி ஒரு நல்ல பையன்மா, என்ன மாரி அவனும் டிசேபிள், அவனால் பேச முடியாது, சைன் லாங்குவேஜில் தான் பேசுவான். அவன் வந்து எனக்கு துணையாக லியா இல்லாத குறைய அவன் காட்டினதே இல்லை எனக்கு. அவன் இருக்கும்போது லியாவோட எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவன் இருக்கான் அப்படின்லாம் சொல்லி அவனை பற்றி பெருமையாக உங்கள் அம்மாகிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் டேஸ்லாம் இப்படி தான் போகுது, ஒரு மாதிரி ஹாப்பியாக கலர்ஃபுல்லான டேஸ். உங்கள் காலேஜ்லேயும் கல்ச்சுரல்ஸ் வருது. ஸோ அன்றைக்கி வந்து என்ன ட்ரெஸ் போடுறதுனே உங்களுக்கு தெரியல. ஸோ நல்ல ஒரு ரெட் கலரில் ஒரு ஹிஜாப் தலையை சுற்றி போட்டு, அதுக்கப்புறம் பிளாக் கலரில் போடாமல் இந்த வாட்டி ஒயிட் கலரில் மேலே ஹிஜாபில் பிளாக் கலர் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு டிசைன் பண்ண மாதிரி கொஞ்சம் கிராண்டான ஒரு முஸ்லீம் காஸ்டியூமில் வருவீங்க, கொஞ்சம் லைட்டாக அழகாக இருக்க மாதிரி. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம கல்ச்சுரல்ஸ்னாலே கேர்ள்ஸ்லாம் சாரீ காட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சாரீ கட்டி எப்படி நடக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஹிஜாபே போட்டுக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் ஹெச்எம்மும் ஓகே சொல்லியிருப்பாங்க. பாய்ஸ்டெல்லாம் சட்டை வேஷ்டி இந்த தீமில் வர சொல்லியிருப்பாங்க. ரெட் கலர் ஷர்ட் தான். ஸோ ரெட் கலர் தான் இன்றைக்கி தீமே. ஸோ அதனால் நம்ம யோங்கி ரெட் கலர் ஷர்ட்டும் ஒரு தோத்தி கட்டி நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே தேவதை மாதிரி பொறுமையாக அந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்து வருவீங்க. ஸோ உடனே உங்களை பார்த்தோன்னே அவர் அவங்க கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை ஷேக் பண்ணுவார். ஸோ அந்த பெல் சவுண்ட் கேட்டோன்னே யோங்கி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவீங்க. யோங்கி அப்படியே குடுகுடுன்னு க்யூட்டாக உங்ககிட்ட ஓடி வந்து நிற்பார். ஸோ அவரால் பேச முடியாதுல்ல. ஸோ அவங்க மூஞ்சியே பார்த்து நிற்பார். நான் எப்படி இருக்கேன், அழகாக இருக்க அப்படின்ட்டு அவர் அவங்க ஒயன் கையில் எழுதி காட்டுவார். ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீ எப்படி இருக்கேன்னு தெரில, ஆனால் நீ எப்பயுமே அழகாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க அப்படியே ப்ளஷ் ஆகுறாரு. ஏன்னா என்னதான் உங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் அவர் வந்து அழகாக இருப்பாருன்னு சொல்கிறீங்களே, அவர் ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டே நிற்கிறாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை நீட்டுவீங்க. ஸோ இவங்க உங்கள் கையை லீட் பண்ணி அங்கே இருக்க ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் எடுத்துன்னு வந்து உங்களை உட்கார வைப்பாரு. நீங்கள் அந்த சவுண்டு மட்டுமே கேட்டு அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பீங்க. இவங்க அந்த ஷோவை கவனிக்கவே மாட்டார். உங்கள் மூஞ்சியே பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் சிரிக்கிற விதம், லிசன் பண்ணுறது எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருப்பாரு. உங்களுக்கு ஃபீல் ஆகும், யாரோ பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது, யோங்கியாக தான் இருக்கும்ன்ட்டு. ஆனாலும் யோங்கி பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருது. டக்குன்னு கை வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிடிக்காம இருந்திருப்பீங்க. ஏய் இங்கே தானே இருக்கா, என்னை விட்டு போகலல்ல, இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டு இருக்கிற அந்த ப்ரேஸ்லெட்டு 2 வாட்டி கை இப்படி இப்படி ஆட்டுவார். ஸோ அந்த சவுண்ட் கேட்டேன்னா, என்னை விட்டு போயிடாத, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 வாட்டி ஆட்டுவார். ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த ஷோ முடிஞ்சோடனே நீங்கள் பொறுமையாக வெளியே நடந்து வருவீங்க யோங்கி கூட. அப்போ சடனாக யோங்கியோட டீச்சர், கிளாஸு டீச்சரு யோங்கியை கூப்பிட்ருப்பாங்க. ஸோ யோங்கியோடனே ஒயன் கையை பிடிச்சி மேம் கூப்பிட்றாங்க இங்கே இருன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ போயிட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். யோங்கி இங்கே இல்லை போல இருக்குன்னு நினச்சிட்டு, யோங்கி யோங்கி எங்கே போன யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு யோங்கின்னு நீங்கள் கத்திகிட்டே இருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் யோங்கி வந்துடுவார். யோங்கி வந்து ஒயனோட கையை பிடிப்பார். பட் ஒயனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது யோங்கி தானானே தெரிலன்ட்டு டக்குன்னு பயந்துருவாங்க. யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கத்துவாங்க. நான் தான் சொல்லிட்டு அவர் 2 வாட்டி கையை ஹேண்டை ஷேக் பண்ணுவார். அந்த சவுண்ட் கேட்டோன்னே தான் அது யோங்கின்னு ஃபீல் ஆனோன்னு தான் அவங்க கண்ணில் ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஏன்னா அது வந்து கல்ச்சுரல்ஸ்னால முடியறதுக்கு ஒரு 8 o'clock ஆகிட்ருக்கும். இருட்டாக வேற ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகிறது, ஏதா போகிறது, லியா மாதிரி நம்ம யோங்கி என்னை விட்டு போயிட்டானோன்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக எப்படி சொல்கிறது, லியா உங்களை விட்டு போக மாட்டான்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க. அவள் விட்டுட்டு போனதே உங்களால் ஏற்றுக்க முடியல. அது இல்லாமல் யோங்கி வந்து என்னமோ 2-3 வருஷத்துலேயே லியா இல்லாத கேப்பை அவர் ஃபில் பண்ணிட்டாலும் லியா மாதிரியே விட்டு போயிடுவானோன்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் அப்பப்போ இங்கே தானே இருக்க, என்னை விட்டு போக மாட்டேல்ல அப்படின்ட்டு அப்பப்போ கேட்பீங்க. அவர் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு ஏதோ டீச்சர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போனவர் திருப்பி வரவே இல்லைன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் எடுத்துகிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. ஸோ யோங்கி அந்த நேரத்துக்கு நீங்கள் அழுறது பார்த்து சடனாக வந்து உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு. நீங்கள் வேறு யாரோ நினச்சி உடனே யோங்கின்னு கத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. யோங்கி அவர் தான் தெரியறதுக்காக அந்த பிரேஸ்லெட்டில் இருக்கிற அந்த பெல் சவுண்ட் கேட்டோன்னு தான் யோங்கின்னு தெரிஞ்சோன்னா ஹக் பண்ணிடுவீங்க. எங்கே போனேன், என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன்,
அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்பீங்க. யோகிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. உடனே உங்கள் ஃபேஸை 2 கையால் பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸையே பார்த்துட்டு இருக்காரு. நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்கள் என்னை விட்டு போக மாட்டேல்ல, திருப்பியும் என்னை விட்டு போகாத யோகி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேம்ப ஆரம்பிச்சிருவேங்க. ஏன்னா லியா இல்லாத கேப்பை மட்டும் நம்ம யோகி ஃபில் பண்ணல. நம்ம பையனோட உங்களோட அப்பா இல்லாத கேப்பையும் நம்ம யோகி தான் ஃபில் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் மம்மி உங்களுக்கு ஒரு கேர்ள், அவங்க உங்கள் மம்மி ஸோ க்ளோஸாக இருந்தாங்க. லியா ஒரு கேர்ள், உங்களுக்கு கண்ணு தெரியல, அவள் உங்கள் ஃப்ரெண்டு க்ளோஸாக இருந்தா. ஆனால் ஒரு பையன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்கிறது, லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்க வாயை சுற்றி ஏதாச்சும் ஒட்டியிருந்தா நம்ம யோகி க்ளீன் பண்ணுவார். உங்களை ரெஸ்ட் ரூம் வாசல் இருக்கும், இன்டர்மே விட்டுட்டு வாசலாண்டே நின்று உங்களை கூட்டிகிட்டு வருவார். கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உங்களால் தனியாக போக முடியும், ஆனாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே வருவார். இந்த லைஃப்ஸ் கிவ்ஸ் யூ டேஞ்சரன்ஸ் இருக்குல்ல, அதில் எப்படி அவங்க ஃபாதர் வந்து கூடயே இருந்து பார்த்து போகிறோம், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பார் இவர். ஏன்னா நம்ம ஒயனை அவர் லவ் பண்ணுறாரு, ஸோ பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார். எல்லாமே நம்ம யோகிக்கு ஒயன்னாலே ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். யார்ட்டுமே பேச மாட்டார், ஒயன்ட்டு மட்டும் க்ளோஸாக இருப்பார். ஸோ அந்த வைப்ஸ்னாலேயே நம்ம யோகி இல்லாமல் நம்ம ஒயனால இருக்கவே முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ யோகி இப்போ போயிட்டு வர கேப்பில் அவங்க ரொம்ப தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. அது பார்த்தோன்னா நம்ம யோகிக்கு ஒத்துக்கவும் இல்லை, நம்ம ஒயன் அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த டே அப்படி தான் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக எண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஒயன் வந்து வராங்க. வந்தோடனே யோகி அப்படின்ற மாதிரி குரல் கொடுக்குறாங்க. நம்ம யோகியும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு ஓடி வராரு. ஓடி வந்து கிளாஸ்க்கு அவர் தான் இட்டுட்டு வந்து விட்றாரு. விடும்போது கூட நம்ம ஒயன் மூஞ்சி ஒரு மாதிரி உம்முன்னு தான் இருக்குது. நேற்று விட்டு போனாங்கல்ல, அந்த சேடு ஒன்றும் போகல. அப்போ வந்து என்ன பண்ணால் நம்ம ஒயன் சிரிப்பான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவர் டெய்லி எல்லாம் பண்ணுறது தான் பண்ணுவார். ஆனால் ஒயன் வந்து கொஞ்சம் சேடாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்ருக்கோம். நேற்று நான் அவனை விட்டுட்டு போனதே வேணும்லாம் விட்டு போகல, டீச்சர் கூப்பிட்டாங்கன்னு தான் போனேன். அவங்க உடனே விட்டுருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னை விடவே இல்லை, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் கையில். அவங்களும் சரி விடு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நிஜமாலே அதை சாரி ஏற்றுக்கலன்னு அவருக்கு தெரியும். நீ 2 அடி வேணாலும் அடிச்சிடு, பேசாமல் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் திருப்பி எழுதி காட்டுவார். நான் ஏன் உன்னை அடிக்க போகிறேன், நீ வேணும்னு பண்ணலல்ல, விடு பார்த்துக்கலாம், ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யோகி கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஒயன் நேற்று அப்படி அழுதுருப்பாங்க, என்னமோ சின்ன பிள்ளை வந்து திருவிழாவில் காணாமல் போன மாதிரி அழுதுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம யோகி பயந்துருப்பாருன்னு நினச்சிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம யோகியும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாரு, அவங்க கையில் எழுதி காட்டுறாரு. பொய் சொல்லாத, நீ பயந்துட்ட தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம யோகியும் ஆமான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஒயன், இதுக்கப்புறம் என்னை எங்கேயோ விட்டு போகாத, என்னை விட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம யோகி நம்ம ஒயனோட ஃபேஸையே பார்த்துட்டு இருந்து கையில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் திருப்பியும் பண்ணுறாரு. நம்ம எப்படி சொல்கிறது, போக மாட்டேன்னு சொல்லிட்டு எப்போயுமே இவங்க பிங்கி ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க, போக மாட்டேல்ல அப்படின்ட்டு ப்ராமிஸ் கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க. இந்த பிங்கி ப்ராமிஸ் எடுத்து இந்த போக மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி தான் டெய்லியுமே கேட்பாங்க. அது ஒரு மாதிரி ரொட்டீனாகவே இருக்கும். ஸோ இந்த வாட்டி கேட்கும்போது ஒயனோட வாய்ஸ் பிரேக் ஆகிறது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யோகி போக மாட்டேன் அப்படின்னு கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோடய அவங்க கையில் எழுதி காட்டிட்டு பிங்கி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். எப்பயுமே பீஸ்ஃபுல்லாக தான் முடியும். ஸோ ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் திடீர்னு நம்ம ஒயன் காலேஜுக்கு வரல. நம்ம ஒயன் என்றைக்குமே லீவ் போட மாட்டாங்க, சடனாக ஒரு நாள் லீவ் போடவும் ஒன்றுமே புரியல. ஒரு வேளை ஒயன் லேட்டாக வருவாளோன்னு சொல்லிட்டு கேட்டாலே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு நம்ம யோகி. ஆனால் அவ்வளோ நேரம் ஆகியும் நம்ம ஒயன் வந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஒயனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒரு வேளை சீக்கிரமாக கிளாஸுக்கு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளாஸுக்கு ஓடி போய் எல்லாருக்கிட்டையுமே ஒயன் எங்கன்னு சைன் லாங்குவேஜில் கேட்பாரு. யாருக்குமே எதுவுமே புரியாது. அந்த பொண்ணு சொன்னல அன்றைக்கி வாட்டர் கேன் எடுக்க வந்திருப்பாளே, அவகிட்ட வந்து கேட்பாரு, ஒயன் நீ இன்னைக்கு வரல லீவு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். இவருக்கு ஒரு மாதிரி படபடப்பாகிட்ருக்கோம். ஏன்னா தனியாக விட்டதுக்கே குழந்த மாதிரி அழுதாலே இப்போ எங்கே போனா ஏதா போனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பயத்தில் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாரு. அப்போ சரி ஓகே ஒயனுக்கு கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிடி பீரியடு. ஸோ நம்ம ஒயனுக்கு கால் அடிப்பார். ஆனால் கால் வந்து ஒயனோட அம்மா எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அவங்க தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் ஏதோ பேசிட்டு வச்சுருவாங்க. ஹலோ, ஒயன் ஹாஸ்பிட்டலில் இருக்காப்பா, ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், அவள் எழுந்தானா நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிடுவாங்க.
நம்ம யூங்கிக்கு அவ எழுந்தானா கால் பண்ண சொல்கிறேன்றது காதிலே விழுந்திருக்காது. ஹலோ அந்த யூங்கின்னு தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. யூங்கியால் வாய் பேச முடியாதுன்னு தெரியும்ல. ஸோ அதனால் அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னதோட நம்ம யூங்கி காதே கேட்டிருக்காது. ஹாஸ்பிட்டலில் இருக்காளா, என்னாச்சு ஏதாச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ என்னென்னமோ யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிலை மாதிரி நிற்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தான் தெரியும்ல. அவர் சின்ன வயசுல ஒரு கண்ணு முன்னாடி அவங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அவங்க பாட்டி இவர் பேரையே சொல்ல மறந்துட்டு, ஞாபக மறதியில "நீ யாருப்பான்னு?" கேட்டுட்டு அடுத்த நாளே காலையில உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுவாங்க. இவருக்கு பிடிச்சவங்க யாருமே இவர் கூட நிலைச்சதில்ல. அதனால தான் ஜிமின் கிட்ட கூட பாசமாவே இருக்க மாட்டாரு. அவர் மனசுல அவ்வளோ பாசம் இருந்தாலும், ஜிமின் கிட்ட ஒரு மாரி ஒரு ஸ்டெப் தள்ளியே இருப்பாரு. எங்க பாசம் காட்டிட்டா அவனுக்கும் ஏதாச்சும் ஆயிடுமோன்ட்டு. ஆனா வயன் கிட்ட வரும்போது அது எல்லாத்தையும் மறந்துட்டு வயன் கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்போ திடுதிப்புன்னு வயனு லீவ் போடாத காலேஜுக்கு என்னைக்குமே லீவ் போடாத நம்ம வயன் காலேஜுக்கு வரல. அவங்க அம்மா எடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லவோ, இவருக்குள்ள மைண்ட்ல என்னென்னமோ தாட் போகுது. ஒரு வேளை கண்ணு தெரியாம ரோடு கிராஸ் பண்ணும்போது வண்டி இடிச்சிட்டு இருக்குமோ? இல்லைன்னா அவளுக்கு வீட்ல ஏதாச்சும் மேலே கொதிக்க கொதிக்க கொட்டிக்கிட்டாலோ, இல்ல வர வழியில ஏதாச்சும் வண்டியில இடிச்சுட்டாங்களோ, என்னென்னமோ யோசிக்கிறாரு. வயனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சுன்னு. அவர் ப்ரெஷர்ல என்னன்னே தெரியாம ஃபோன கீழ போட்டுர்றாரு. ஸோ, ஒரு மாரி எப்படி சொல்றது? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு மாரி அவர் கண்ணெல்லாம் கலங்குது. அவர் கண்ணு முன்னாடி அவங்க அம்மா, அப்பா ஆக்சிடென்ட் ஆனது, அவங்க பாட்டிக்கு இப்படி ஆனது, எல்லாமே வந்துட்டு வந்துட்டு போது. அவர் கண்ணெல்லாம் கலங்குது. அவர் தடுமாற்றமாகறாரு. ஸ்டெப்ல இறங்கும்போதே ஒரு மாரி உருண்டு போய் கீழ விழுறாரு. ஸ்டெப்லேருந்து. எல்லாரும் என்னாச்சு? ஏதாச்சுன்னு வந்து தூக்க ஹெல்ப் பண்ணா, எல்லாரையும் பிடிச்சு தள்ளிவுட்டு தரன்னு ஓடுறாரு ரோட்ல. ஸோ ஜிஹெச் ஹாஸ்பிட்டலும் உங்க மாம் வந்து லைக் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல நோக்கி தான் ஓடுறாரு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பேர்லாம் சும்மா இமேஜினரி தான். சும்மா தான் யூஸ் பண்றேன். நிஜமான திங்ஸ் இல்ல. சம் டிஸ்க்ளைமர் மாரி திருப்பியும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜிஹெச் ஹாஸ்பிட்டல நோக்கி ஓடுறாரு. ஓடும்போதே நடுவுல வேற லைக் டிராஃபிக் லைட் போட்டிருக்கா, போலாமா? அதெல்லாம் பார்க்காம ஓடுறாரு. ஒரு பஸ் வேற இவர இடிக்கிற மாரி வருது. ஆனா அந்த பஸ்ஸு சடன் பிரேக் போடுறாங்க. இவரும் லைட்டா அந்த பஸ்ல இடிச்சுட்டு கீழ விழுந்துர்றாரு. ஸோ அதில ரோட்ல ஒரு முட்டி லைக் பட்டு ரொம்ப ப்ளீட் ஆகுது. முட்டியில செம்ம அடி. அப்படியே முட்டிய பிடிச்சுன்னு கண்ணெல்லாம் தண்ணியா வருது. கத்தவும் முடியல. வாய தொறந்தா சவுண்டும் வரல. அவர் அப்படியே அந்த முட்டிய பிடிச்சுன்னு இருக்கிறாரு. அந்த பஸ்ஸுக்காரனும் சாவராகி, ரோட்டுக்கு முன்னாடி அந்த வண்டி என் வண்டிக்கு முன்னாடி தான் உழுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஆனா இவர் முட்டியில அடிபட்டதெல்லாம் பெருசா எடுத்துக்காம திருப்பி ஓடுறாரு. ஓடும்போது திருப்பி அவர் செருப்பு தடிக்கிது. ஒரு செருப்பு மட்டும் கழட்டிக்குது. இன்னொரு செருப்பையும் கழட்டி விட்டு அப்படி தரன்னு வெறுங்கால்லயே ஓடுறாரு. ஸோ திபு திபுன்னு நம்ம ஒயின் எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சைன் லாங்குவேஜில் ஒய்யன் எங்கன்னு கேட்குறாரு. அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியாது போல இருக்கு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம யூங்கியோட சட்டை அங்கங்கே கிழிஞ்சு அழுக்காயி அங்கங்கே உடம்புல ப்ளீட் ஆகிட்டுருக்கு. முட்டியில் ரத்தம் வருது, கீழே வந்ததில் கை தேய்ச்சிட்ருக்கு, நெத்தியில் சின்னதாக அடிபட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கவோ ஒயன் என்னமோ அவன் கீழே ஊந்து என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு நினச்சிட்டு நர்ஸ்ன்னு கத்துறாங்க ரிசப்ஷனிஸ்ட்டு. நர்ஸு, டாக்டரு, அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே இவர சுத்து போட்டுர்றாங்க. ஏன்னா இவருக்கு அங்கங்க ப்ளீட் ஆகுது. இவரு வேற வாய தொறந்து எதுவும் பேசுறதில்ல. என்னமோ ஆச்சோ, ஏதோ ஆச்சோன்ட்டு எல்லாரும் வந்து அவருக்கு மெடிசின் குடுக்க தான் ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு வையன் எங்கன்ற அந்த விரக்தியில வையன்ன்ட்டு சைன் லாங்குவேஜ்ல சொல்லவும், இவங்க எல்லாரும் அவருக்கு தலையில ஏதோ அடிபட்டுருச்சு போல இருக்குன்னு நெனச்சுட்டு, டாக்டரு, நர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர் கைய பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த கூட்டத்துல தூரத்துல அ லைக் அந்த சைடு ஒரு வார்டு இருக்கும்ல, அந்த வார்டாண்ட வந்து நம்ம ஒயனோட மம்மி நிக்கிறத பாத்துர்றாரு. நான் தான் சொன்னேன்ல, வயன் அப்பப்ப பிக்கப் பண்ணும்போது, ட்ராப் பண்ணும்போதும், வயனோட மதர வந்து நம்ம யூங்கி பார்த்துருப்பாரு. நம்ம யூங்கி யாருன்னு பார்த்துட்டு அவங்க மம்மி கேட்டுருப்பாங்கல்ல. ஸோ, அதனால பார்த்தோன்னே இவரு திபு திபுன்னு எல்லாரையும் பிடிச்சு தள்ளி விட்டு, குடுகுடுன்னு ஓடுறாரு. அப்படியே வலிக்கி அப்படியே முட்டி போட்டு கீழ விழுறாரு. நம்ம வயன அவங்க அம்மா பார்க்குறாங்க. "என்னடா இது? இப்ப தானே ஃபோன் பண்ணா, இந்த பையன் ஏன் இப்படி ஓடி வரான்?" அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கலையா இருக்கான் வேறன்ட்டு, அவன பார்த்துட்டு, "யூங்கி என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ, அப்படியே நம்ம யூங்கி சைன் லாங்குவேஜ்ல "வயன் எங்க? வயன் எங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. நம்ம வயனோட அம்மாவுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியுன்றனால, அவங்க வந்து லைக் "என்ன ஆச்சு முதல்ல உனக்கு? வயன் எங்கன்னு சொல்ற? உனக்கு என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரு வயன் எங்கன்ட்டு சைன் லாங்குவேஜ்ல பண்ணும்போது, அவர் கையில இந்த பிரேஸ்லெட்ல இருக்க அந்த பெல்லு ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் கேட்டு நம்ம வயனும் அந்த உள்ள ஹாஸ்பிட்டல் அவங்க இருந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. அவங்க கண்ணை சுற்றி கட்டு போட்டிருக்கு. லைக் ஐ ஆப்ரேஷன் நடந்திருக்கு போல இருக்கு. "யூங்கி யூங்கி நீங்க இருக்கியா?"
அப்படின்னு சொல்லிட்டு கையை காற்றுல ஆட்டிகிட்டே வராங்க. யூங்கி நம்ம வயனை பார்த்தோன்னே தான் உயிரே வருது. அப்படியே நெஞ்சில் கையை வச்சுன்னு கீழே குனிஞ்சிடுறாரு. பெருமூச்சு விடுறாரு. நம்ம வயனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு பயங்கரமாக. அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாரு நெஞ்சை பிடிச்சிட்டு. நம்ம யூங்கி அழுகுற சவுண்ட் கேட்டோன்னே நம்ம வயன் அப்படியே நீல் டவுன் பண்ணி, யூங்கி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அப்படியே பொறுமையாக கையை வச்சு தடவி தடவி யூங்கிக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்த்துன்னுக்குறாங்க. நர்ஸ்லாம் அந்த பையனுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கத்துவோம். ப்ளீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு கத்துறாங்க. ஸோ அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமிச்சா நம்ம வயனுக்கு ஐ ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க ஒரு ரூமில் இருந்திருப்பாங்க. அந்த ஐ ஆப்ரேஷன் நடந்து அவங்க மயக்கத்தில் இருந்ததுனால தான் நம்ம வயனோட அம்மா கால் அட்டன் பண்ணி அந்த மாதிரி அவள் ஏந்தோன்னே கால் பண்ண சொல்கிறப்ப ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இது தெரியாத நம்ம யூங்கி அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்ட்டு யூங்கி நம்ம வயன் மேலே அந்த பாசத்தில் செருப்பு கூட போடாமல் ரோட்டில் தர தரன்னு ஓடி வந்திருப்பாரு. அதில் கை கால் முட்டியில் எல்லாத்துலேயும் பேத்துக்குன்னு ஒரே அடிபட்டிருக்கோம். ஸோ வந்து இவங்க எந்த ரூமில் தங்கியிருக்காங்களோ அந்த ரூமில் தான் நர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யூங்கி பக்கத்துலேயே தான் நம்ம வயன் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு டாக்டரும் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன அடி தான், கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம வயனும் அந்த ரூமில் ஒரு சைடில் ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அதில் உட்காடுறாங்க. நம்ம வயன் நீஸ் இருக்கும்ல, லைக் தரையில் உட்காந்துட்டாரு நம்ம யூங்கி. எதுக்கு இப்படி ஓடி வந்த, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அதான் அம்மா சொன்னாங்கல்ல நான் எழுந்தோன்னே கால் பண்ணுறேன்ட்டு, எதுக்கு இப்படி பைத்தியக்கார மாதிரி ரோட் ஃபுல்லாக ஓடி வந்திருக்க? பாரு கை கால்லாம் அடிபட்டிருக்கு, ஏன் உன்னால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுக்கு ஓடி வந்தாருன்னே கேட்காம இவங்க பான்னு திட்டிடுறாங்க. ஸோ நம்ம இவங்க அப்படியே நம்ம வயனோட ஃபேஸையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஒன்று தான் கேட்குறேன், வாயில் என்ன கொழுக்கட்டையை வச்சுருக்க, ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சி தான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எழுதி காட்டுறாரு. அது கேட்டோன்னே எனக்கு என்ன ஆச்சு, அதே எங்கள் அம்மா வந்தோன்னே கால் பண்ண சொல்கிறேன்னாங்கல்ல, எதுக்கு இப்படி ஓடி வர, செருப்பு போட்டு ஓடி வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை உனக்கு என்னமோ ஆச்சோன்ட்டு அந்த வர வேகத்தில் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் திருப்பி எழுதி காட்டுறாரு. லூஸு லூஸு அப்படின்ட்டு அடிக்கிற மாதிரி வராங்க. நம்ம இவங்க அப்படியே அசராமல் அப்படியே லைக் லைட்டாக மட்டும் லைக் அடிக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இது பண்ணுறாரு. ஆனால் நம்ம வயனை அடிக்கலை, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு. அடிக்கலை. கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ரொம்ப வலிக்குதா, ஏன்டா இப்படி பண்ணுற, ரொம்ப அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்னதான் கோவப்பட்டாலும் நம்ம யூங்கி மேலே இருக்க பாசத்தில் தான் கோவப்படுறாங்க. ஸோ அதனால் யூங்கி அப்படியே அவருக்கு அவரே சிரிச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லி வயனோட கையில் எழுதுறாங்க. போய் சொல்லாத, அம்மா சொன்னாங்க நிறைய அடிபட்டிருக்குன்ட்டு அப்படின்னும் போது நம்ம யூங்கி சிரிக்கிறாரு. நம்ம வயனோ மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம யூங்கிக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா வயனை கோவமாக பார்த்ததே இல்லை அவர். ஸோ இதுவும் க்யூட்டாக இருக்குன்ற மாதிரி ரசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் அப்புறம் கேட்குறாரு, கண்ணை சுற்றி என்ன கட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் கையில் எழுதி காட்டுறாரு. ஸோ நம்ம வயனும் அதுவா ஐ ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம யூங்கி என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கையில் எழுதி காட்டுறாரு. அதுக்கு ஏய் எனக்கே சொல்லடா, அம்மா டோனர் கிடைக்கலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. நானும் நம்மளுக்கு கண்ணே வராது அப்படின்றதுனால தான் சைன் லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக்கிட்டேன். என் பிளட் குரூப் வேறு ரேரான குரூப்பா, சடனாக ஏதோ ஒருத்தவங்களுக்கு என் பிளட் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு போல இருக்கு. அவங்க இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்க கண்ணை டொனேட் பண்ணுறேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் சின்ன வயசுலேயே எனக்கு கண்ணு டொனேஷன் வேணும்னு போட்டதுனால எனக்கு கிடச்சிருக்கு. அம்மாவே பாவம் எல்லா சேவிங்ஸும் எடுத்துகிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. எனக்கே சடனாக தான் தெரியும், நான் சொல்லணும்னு சொன்னேன், அம்மா அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவங்கியும் கையில் எழுதி காட்டுறாரு. ஸோ நீங்களும் இல்லைன்னா உன்கிட்ட சொல்லாமல் பண்ணியிருப்பேனா அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. ஸோ நம்ம இவங்கியும் சிரிச்சுட்டே ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லைக் உங்கள் கையில் எழுதி காட்டுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வயனோட அம்மா பார்த்துன்னு தான் இருக்காங்க தூரத்துலேருந்து. உங்களுக்கு ஃபுட் எடுத்துன்னு வருது, மெடிசன்ஸ் எடுத்துன்னு வரும்போதெல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் யூங்கி கூட இருக்கும்போது எப்படி சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கீங்கன்ட்டு. அதெல்லாம் உங்கள் மம்மிக்கும் பரவாயில்ல, நம்ம பொண்ணையும் சிரித்து காக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஸோ அப்படியே 3 to 4 days ஆகுது. நீங்கள் ஹாஸ்பிட்டலே தான் இருக்கீங்க. கட்டுப்பிடிக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டலே இருக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டோனர் கிடச்சி இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியே ஏதாச்சும் போய் சன்லைட்
சன்லைட் படுறதோ இந்த வெளிச்சமான இடத்துலலாம் இருக்க முடியாது. வீட்டில் இருந்தால் அவங்க மதரால் பார்த்துக்க முடியாது. அதுக்குன்னு தனியாக நர்ஸ் வச்சா காசு அதிகமாகும். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்க முடியும்ன்ட்டு. ஏன்னா அந்த டாக்டர் உங்கள் ஃபேமிலி டாக்டர் சின்ன வயசில். ஸோ அதனால் அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலே தான் விட்டுருப்பாங்க. யுங்கிக்கும் அந்த 4-5 டேஸ் அவர் காலேஜில் இருக்கும்போது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவே இருப்பார். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாள் போகிறதே இல்லை. ஒரு மாதிரி உருன்னே இருப்பார். நம்ம யூங்கிக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் கால் பண்ணால் அவரால் பேச முடியலனாலும் நீங்கள் பேசுகிறத யூங்கி கேட்டுட்டு தான் இருப்பார். உங்களால் டெக்ஸ்ட் பண்ண முடியாது, கஷ்டம். அதனால நீங்கள் மோஸ்ட்லி கால் அட்டன் பண்ணிட்டு பேசுவீங்க. எஸ்ஸா நோன்ட்டு அவர் அந்த பெல்லை ஆட்டுறது மூலியமாக சொல்லுவார். ஸோ நீங்கள் பேசுகிறதுல அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அதை கேட்டு தான் டேஸே ஓட்டுறாரு. ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. யோங்கி பர்த்டே முடிச்சு லைக் அன்னைக்கு முடிஞ்சதில்ல அந்த மாதிரி இந்த 2 வீக்ஸ் நீங்கள் வராத டேஸ்க்கு அப்புறம் உங்கள் பர்த்டே. ஸோ அவர் நைட்டு 12 வரைக்கும் வெயிட் பண்ணி உங்கள் பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டே ஒய்என் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அது உங்களுக்கு போயிடுச்சு. அங்கே காட்டுறாங்க நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் நெட்லாம் ஆனில் தான் இருக்குது. சிரியும் சொல்லுது யோங்கி மெசேஜ் ஹாப்பி பர்த்டே ஒய்என் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கறனால உங்களுக்கு எதுவுமே சரியாக புரியல. அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ யோங்கியும் அவளுக்கு போயிடுச்சு. அவள் கேட்டிருப்பாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவரும் தூங்கிட்டு இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரிப்ளையே ஒன்றும் பண்ணலையே, ஒரு வேளை அவள் பிஸியாக இருக்காளோ, சரி ஓகே நம்ம காலேஜ் முடிஞ்சோடனே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாரு உங்களுக்காக. இதுக்காக அவர் லைக் அவர்கிட்ட காசு இருக்குது. ஆனாலும் அது காசு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்குது. லைக் இவங்களோட கார்டியன் யாராச்சும் சைன் போட்டால் தான் வாங்க முடியும். இவர் வந்து ஒரு எலிஜிபிளான ஒரு ஏஜ், லைக் இவர் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அந்த மணி வரும். ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் லைக் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மொத்த மணியும் ஒரு கையில் வந்துடும். அதுக்கு அந்த மணி யூஸ் பண்ண முடியாது. யாராச்சும் கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்க சைன் போட்டால் தான் இவர் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கறனால நம்ம ஜிமின் வந்து இந்த ஃபுட் டெலிவரி ஒர்க்லாம் பண்ணுவார். ஸோ அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இவரும் ஃபுட் டெலிவரி ஒர்க் ஒரு 3 மாதம் உங்களுக்கே தெரியாமல் சீக்ரெட்டாக பண்ணி அந்த மணியில் உங்களுக்கு கிஃப்ட்லாம் வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த கிஃப்ட்ஸ்லாம் அழகாக ரேப் பண்ணிகிட்ருக்காரு. மார்னிங் காலையில் எழுந்தோடனே ரேப் பண்ணி எல்லாத்தையும் பேக்கில் வச்சுருப்பாரு. ஸோ காலேஜுக்கு வந்தும் இதை தான் யோசிச்சுட்டு இருப்பாரு, இது நம்ம போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிளாஸில் உட்காந்துருக்கும்போது சடனாக நீங்கள் கால் பண்ணுறீங்க. அவருக்கு தெரியும் பேசிக்காக நீங்கள் அவருக்கு கிளாஸ் இருக்க டைமில் கால் பண்ண மாட்டீங்க. சடனாக கால் பண்ணுவோம் என்னாச்சும் ஏதாச்சும்ன்ட்டு கிளாஸில் டீச்சர் இருக்கிறத அவங்ககிட்ட கேட்போம். அதெல்லாம் இல்லை, அப்படியே குடுகுடுன்னு கிளாஸ் விட்டு வெளியே ஓடிடுறாரு. கிளாஸ்க்குள்ளே நாய்ஸாக இருக்கும், இவர் பெல் ஆட்டுற சவுண்ட்லாம் கேட்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ காரிடாரில் வந்து நின்றுட்டு அட்டன் பண்ணுறாரு. ஹலோ யோங்கி கேட்குதா? சாரிடா கிளாஸ் டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவரும் 2 வாட்டி பெல் ஆட்டுறாரு நோன்னு சொல்லி. ஸோ அது நான் கால் பண்ண விஷயம் என்னென்னா, இன்றைக்கி என் பர்த்டே இல்லை, இன்றைக்கி தான் கண்ணு பிரிக்கிறாங்களாண்டா. நீ காலேஜ் முடிஞ்சோன்னே இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக வந்துடுறியா? ஏன்னா நான் கட்டை பிரித்தோன்னே ஃபஸ்ட்டு ஒன்றை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா நம்ம யூங்கிக்கு தலையும் புரியல காலும் புரியல, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காரு. அவள் கண்ணை திறந்து என்னை பார்க்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸைட் இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஆட்டுறாரு. சரி மறக்காமல் வந்துடு, லேட் பண்ணாத, வேணா ஹெச்எம் கிட்ட கேட்டு முன்னாடியே சொல்லி வந்துடு ஓகேவா? இந்த வாட்டியாச்சு செருப்பு போட்டுட்டு ஓடி வா, செருப்பு இல்லாமல் ஓடி வராத சரியா? நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இதையும் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ரெக்கார்டிங்கை திருப்பி போட்டு கேட்டுக்கிட்டு ஐயோ அவள் கண்ணை திறக்க போகிறாங்க, அவள் என்னை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி எக்ஸைட்டட் ஆகிருந்திருப்பாரு. அண்ட் யூங்கி சீக்ரெட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அவங்க பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுக்கணும், இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் அவருக்கு பேச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒய்யனுக்காக அதை பண்ணியிருப்பாரு. டேப்லெட்ஸ் எடுக்கிறது, மெடிக்கேஷன் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் வாக்கல், வாயில் எனக்கு அந்த வேர்டு வராது, வோக்கல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, வாய்ஸ்க்காக எக்ஸசைஸ், அதெல்லாம் பண்ணி ஒய்யனுன்ற நேமை மட்டும் சொல்கிறதுக்கு எலிஜிபிளாக இருப்பார். ஸோ ஒய்யன் பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட்டை கொடுத்து ஒய்யன்ட்டு அவங்க முன்னாடி அந்த வேர்டை சொல்லணும், நம்ம வாய்ஸ் நம்ம ஒய்யன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். லைக் காலேஜ் முடிஞ்சோடனே ரோட்டில் வரும்போது. ஸோ ஒய்யன்
ஒய்என் ஒய்என்ட்டு அவருக்கு அவரே வந்து சேரப் பண்ணிட்டு ரொம்ப நேரத்துக்கு ஒய்என் அப்படின்ட்டு சொல்லுவார். ஒரு மாதிரி அவருக்கு ஹாப்பியாக இருக்கும். இதை ஒய்என் முன்னாடி கரெக்டாக சொல்லிடணும், அவள் கண்ணை திறந்ததுக்கப்புறம் என்ன பார்க்கும்போது ஒய்என்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டே அப்படியே நடந்து வந்துட்டுருப்பாரு. ஸோ அந்த சைடில் பார்த்தா நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. உங்கள் மம்மிக்கிட்ட யூங்கியை பற்றி தான் பேசுகிறீங்க. நீங்களும் சீக்கிரட்டாக யூங்கியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனால் உங்கள் மம்மி நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டில் யூங்கியை ஒரு ஃப்ரெண்டாக பார்ப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பேசுவீங்க. உங்கள் மம்மிக்கிட்டே மோஸ்ட்லி யூங்கியை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் யூங்கி உங்களுக்காக அன்றைக்கி அந்த கல்ச்சுரல்ஸ் டே அப்போ விட்டு போனதுக்கப்புறம் உங்களை ஹக் பண்ணது, அதுக்கப்புறம் யூங்கி உங்களுக்கு என்னமோ ஆச்சோன்னு சொல்லிட்டு தரன்னு ஓடி வந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மம்மியே சந்தேகப்பட்டிருப்பாங்க, யூங்கி நீயும் லவ் பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அந்த இன்சிடெண்ட்லேருந்து நீங்கள் யூங்கியை பற்றி தான் பேசுவீங்க. அவன் ஒரு கிறுக்குமா எனக்காக ஓடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூங்கியை பற்றியே சொல்லுவீங்க. யூங்கி ஃபேமிலியை பற்றி இந்த மாதிரி மோஸ்ட்லி யூங்கியை பற்றியே தான் பேசிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ கூட யூங்கியை பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குமா. யூங்கியை ஃபஸ்ட்டு டைம் பார்க்க போகிறேன். 2 வருஷமாக அவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான். ஐயோ எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. அவனை கண்ணை திறந்தோன்னே நான் பார்ப்பேன்லம்மா. கண்ணை திறந்தா எனக்கு கண்ணு தெரியும்ல, யூங்கி வந்துடுவான்ல. அம்மா டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேள்வி கேட்டுக்கினே இருக்கீங்க உங்கள் மம்மியை. உங்கள் மம்மி சொல்கிறாங்க, வையன் பொறு, அவன் தான் காலேஜ் முடிஞ்சோன்னு வரேன்னு சொல்லியிருக்கான்ல, வருவான், வந்தோன்னு பாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பீங்க. ஸோ மணி 4 ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு காலேஜ் விட்டு 2 மணி நேரம் இருக்கும். ஆனால் இன்னும் யூங்கி வரல. சரி டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ மணி அப்படியே 4 ஆகுது, 5 ஆகுது, 6 ஆகுது, டைம் போயிட்டே இருக்குது. மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் யூங்கி வரல. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஏன் இன்னும் யூங்கி வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ டாக்டரும் வந்துட்டு ரொம்ப நேரமாக ஐ ஆப்ரேஷன் பண்ணி கண் திறக்காமல் இருக்கும். இன்னத்துக்கு திறந்து பார்க்கணும்ல, திறந்துடலாமான்னு கேட்கும்போது இவங்க லைக் என்னோட அம்மா இல்லை அவன் ஃப்ரெண்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லிகிட்ருக்கா, நான் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேறான்னொன்னே டாக்டர் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ உங்ககிட்ட டாக்டர் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி கண்ணை திறந்து ஃபஸ்ட்டு உனக்கு கண்ணு தெரியுதான்னு பார்க்கணுமா, தெரிலன்னா திருப்பி கட்டு போட்டு இன்னும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் தான் திருப்பியும் திறப்போம். நீ இதுக்கே இவ்வளோ லேட் பண்ணால் எப்படி, எனக்கு வேறு ஷிஃப்ட்டு முடிய போகுது, உன் ஃப்ரெண்டு தானே, நீ சொன்னால் கண்டிப்பாக கேட்பான், ஃபஸ்ட்டு கண்ணை திறந்துரு, அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டை பாரு, எப்படி இருந்தாலும் உன் ஃப்ரெண்டை நீ உன் லைஃப் லாங் பார்க்க தானே போகிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருப்பாரு. உங்களை எல்லோரும் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் மம்மியும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, உங்கள் டாக்டர்ஸும் ரொம்ப நேரம் சொல்லிகிட்ருக்காங்க காலையிலே கண்ணு பிரிக்க வேண்டியது, ஆனால் யூங்கி வந்தோன்னே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பர்த்டேக்காக ஆசையாக கேட்டனால உங்கள் மம்மியும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சி, இன்னும் யூங்கி வரல, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு சரி ஓகே கண்ணை பிரிச்சிடலான்னு சொல்லுவீங்க. ஸோ உங்கள் கண்ணு கட்டியும் ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்லோவாக கண்ணை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பொறுமையாக எல்லாமே தெரியுது. ஸோ அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா உங்கள் மம்மி சின்ன வயசில் பார்த்தது இப்போ அவங்க ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஓல்டாகி சுருக்கமாகி வயசானவங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் இன்னும் உங்கள் ஃபேஸு அப்படியே இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து சிரிக்கிறீங்க, கண்ணெல்லாம் டியரப் ஆகுது உங்களுக்கு உங்கள் மம்மியை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறது. அப்படியே உங்கள் அம்மா பார்த்து அப்படியே ஹக் பண்ணுறதுக்கு கை நீட்டுறீங்க, உங்கள் அம்மா ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க, உங்கள் மம்மியும் சிரிக்கிறாங்க. டாக்டர் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் இதில் என்னம்மா இருக்குது, என் சர்வீஸ் தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ உங்கள் மம்மியும் போய் சுற்றிப்பார், கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் பறப்பார், அதுக்குள்ளே யூங்கி வரானா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து 2 வாரம் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பீங்க. அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட நல்லாவே பேசியிருப்பீங்க. ஸோ அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்கள் ரூம்லேருந்து அப்படியே ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட போகிறீங்க. அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, அவங்க பேர் ரெபேக்கா. நீங்கள் பேசும்போது அவங்க ரெபேக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேர் சொல்லி கூப்பிட்றீங்க. ரெபக்கா அக்கா கேட்குதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டுறீங்க. யாரா அதை நம்மளை கூப்பிட்றதுனா அவங்க திரும்பி பார்த்தா நீங்கள், ஏய் வயன் கட்டு பிரிச்சிட்டாங்களா, நான் தெரியுறேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே தெரியுறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. அச்சோ வயன் நீயும் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க 2 பேரும். லைக் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருப்பீங்க 2 பேரும். எங்கே உன் ஃப்ரெண்டு வந்தானா, உங்கள் ஃப்ரெண்டு புராணத்தை நீங்கள் எங்கேயுமே விட்டுற மாட்டீங்க. யூங்கியை பற்றி இந்த ரெபேக்கா அக்காக்கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்களும் கரெக்டாக யூங்கி வந்தானான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க.
இல்லைக்கா, இன்னும் வரல. எங்கே போனான்னு தெரில. நான் அவனை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு நினச்சேன். லேட் பண்ணிட்டான். ஒரு வேளை ஏதாச்சும் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்துடுவான். என்னை விட்டு அவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ சடனாக அது ஹாஸ்பிட்டலில் மோஸ்ட்லி அங்கே நிறைய கேசஸ், ஆக்சிடென்ட் கேசஸ் எல்லாமே வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ரெச்சரில் ஏதோ ஒரு பையனோட பாடி உள்ளே வருது. சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் கண்ணை பிடிச்சதுனால அது பிளட்டெல்லாம் பார்க்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஸ்ட்ரெச்சரில் ஒரு பையனோட பாடி ஃபுல் பிளட்டோடு வருது. அதை பார்த்தோன்னே டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. என்னக்கா ஆச்சு அது? ஏதோ ஆக்சிடென்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை அங்கே விட்டுட்டு ரெபேக்காவும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு அங்கே கூட்டின்னு வந்தவங்களாம் கேட்குறாங்க. இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப நேரமாக ரோட்லேயே கிடந்தான். என்னாச்சுன்னு தெரில. ஏதோ வண்டி இடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். காலேஜ் படிக்கிற பையன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. காலேஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை இது சுகாவாக இருக்குமோ, லைக் ஐ மீன் யூங்கியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு பதறுது. ஆனால் வந்து அது கரெக்டாக உங்களுக்கு தெரில. அது ஒரு மாதிரி பிளட்டாக இருக்கறனால உங்கள் கையில் ப்ரேஸ்லெட் இருக்கா அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடில. ஸோ ஒரு மாதிரி பிளட்டியாக இருக்குது. ஸோ ஒயனோட அம்மாவும் வராங்க. ஸோ வந்து லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வரும்போதே பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு பாடி இருக்குதுன்னு. அதை பார்த்துட்டு அவங்க டக்குன்னு ஒயன்கிட்ட வந்து, ஒயன் வா போலாம். என்னம்மா ஆச்சு? அம்மா அது யாரும்மா? அது வேறு யாரோ ஒயன். இவங்க இப்போ தான் கால் பண்ணா. இவங்க வர லேட் ஆகுமா. அது என்னமோ ஃப்ரெண்டாமே ஜிம்முன்னு. அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம். அவன் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிருக்கானா. வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருக்கான். மினிமம் ஒரு 1 வீக் ஆகுமா. அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்களாம். ஸோ வந்தாங்கன்னா அவனை வந்து மீட் பண்ணுறேன், சாரி சொன்னேன்னு சொல்கிறேங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூங்கியா? அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா. அதனால் அவங்க ஊருக்கிட்டுன்னு போயிருக்கானா. வரத்துக்கு 1 வீக் ஆகும்னு சொன்னான். இல்லைம்மா, யூங்கி வரேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டானே. இல்லை வயன், என்ன இருந்தாலும் ஜிம்மின் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டில். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவனுக்கு உடம்பு இல்லைன்னா அவன் போய் தானே ஆகணும். நானும் சரி ஓகேப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்புறமா வருவான். ஓகேவா, நீ வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி உங்கள் ஃபுட்டெலாம் எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இவங்க சொல்கிறது நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா யூங்கி உங்களுக்காக எதையும் செய்கிறவர் வரணும்னு சொல்லியும் எப்படி வராமல் போவார் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்கீங்க. ஸோ ஒரு 1 வீக் ஆகிடுது. நீங்களும் டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கும் போயிட்டீங்க. இவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க, எதுவுமே அட்டன் ஆகலை. இந்த நம்பர் வந்து லைக் எப்படி சொல்கிறது, அவுட் ஆஃப் சர்வீஸ்னே வருது. ஒரு நாள் ஊருக்கு போயிருக்கனால சிக்னல் கிடைக்கலையோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஒரு 1 வீக் ஆகிடுது. உங்கள் மம்மி யூஸ்வலாக ஒர்க் போகிறாங்க. உங்களுக்கு இப்போ தான் கட்டு பிரிச்சதுனால இப்போதைக்கு உங்களுக்கு காலேஜுக்கு அனுப்பலை. ஸோ நீங்களும் காலேஜ் போகணும். யூங்கி வந்திருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யூங்கி தான் வர 1 வீக் ஆகும்னு சொன்னாலம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு 1 வீக் லேட்டர், அதாவது நீங்கள் வீட்டுக்கு வந்து அந்த 1 வீக் லேட்டர் உங்கள் வீட்டு கதவு யாரோ பெல் அடிக்கிறாங்க. அது யூங்கியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் விழுந்தடிச்சிட்டு ஓடி வரீங்க. அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அது யார் என்னன்னே தெரியாமல் யூங்கி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க பதில் அது யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைக் பேசுகிறாங்க. லைக் நிஜமாலே வாயை திறந்து பேசுகிறாங்க. அது கவனிக்காமல் நீங்கள் யூங்கின்னு நினச்சி ஹக் பண்ணிடுறீங்க. நான் யூங்கியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விட்டுறாங்க. ஓ சாரி, யூங்கி வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி வெளியே பார்க்குறீங்க. ஆனால் இவனை தவிர வேறு யாருமே இல்லை. அந்த பையன் யாரும் இல்லை, நம்ம இவன் ஜிமின் தான். ஸோ நீங்கள் யார் அப்படிமா? நான் யூங்கியோட ஃப்ரெண்ட் ஜிமின். ஓ, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, இப்போ உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? யூங்கி எங்கே? அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே வந்துட்டோன்னா, அம்மா ஜிமின் வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறீங்க. யூங்கியோட லைக் ஐ மீன் சாரி, நம்ம ஒயனோட அம்மாவும் மூஞ்சி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரிக்ரெட்டு, பயம் எல்லாத்துக்கும் கலந்த மாதிரியே வராங்க. நீங்களும் பார்க்குறீங்க ஏன் உங்கள் அம்மா மூஞ்சி இப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஜிமினும் அப்படியே பொறுமையாக அவங்க மம்மிக்கிட்ட போய் ஏதோ சொல்கிறாரு. அவங்க மம்மியும் சரின்ட்டு ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட சொல்கிறாரு நம்ம ஜிமின். ஓ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. ஜிமின் உட்கார்றாரு. நீங்கள் அவருக்கு ஆப்போசிட்டில் உட்கார்றீங்க. ஜிமின் ரொம்ப நேரத்துக்கு சைலண்ட்டாகவே இருக்கார்.
நீங்கள் யூங்கியை பற்றி மட்டும் தான் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு யூங்கி அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வரலன்னு அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு உடம்பு இப்போ பரவாயில்ல தானே? யூங்கி எங்க? அவன் வரலையா? காலேஜ் போயிருக்கானா? ஏன் கால் பண்ணால் எடுக்கவே மாட்றான்? நாட் ரீச்சபிள்னு வருது. மெசேஜ் பண்ணால் கூட பார்க்குறதில்ல. என்னாச்சு? நீங்கள் வந்திருக்கீங்க. அவனையும் கூட்டின்னு வந்திருக்கலாம்ல. ஆ வயன் அது என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லணுமா? யூங்கி பற்றி எது கேட்டாலும் ஏன் நீங்கள் வாயவே திறக்க மாட்டீங்க? யூங்கிக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அது வயன் அது இது உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியோட ஃபோனை கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனை வாங்கினோன்னே பார்க்குறாங்க. யார் ஃபோன் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அது யூங்கியோட ஃபோனு அப்படின்னு சொல்கிறாரு. லைட்டாக ஃபோன்லாம் கொஞ்சம் சேதாரமான மாதிரி தான் இருக்குது. லைட்டாக கார்னர்ஸ்லாம் உடஞ்சிருக்கு. ஒரு மாதிரி லைட்டாக கீழே உழுந்து உடஞ்ச மாதிரி இருக்குது. என்னாச்சு இந்த ஃபோனுக்கு? இந்த ஃபோன் உடஞ்சதுனால தான் யூங்கி என்கிட்ட பேசலையா? வேறு ஃபோன் வாங்கலாம்ல அவன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாதிரி நம்ம ஜிமின் ஃபேஸே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிமின் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. அந்த ஃபோனை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா? பாஸ்வேர்டு என்னது? உங்கள் நேம் தான் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒய்ன்னு போட்டோன்னே அந்த ஃபோன் அன்லாக் ஆகுது. உள்ளே நம்ம யூங்கியும் நம்ம ஒயனை வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க கல்ச்சுரல் அப்போது. ஃபோட்டோ தான் வந்து ஸ்க்ரீனோட லைக் அந்த லாக் ஸ்க்ரீனில் இருந்திருக்கும். அதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உள்ளே பார்த்தா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அப்பப்போ யூங்கி உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துப்பாரு. அதில் நீங்கள் எப்பயோ உங்களே அறியாமல் அப்படியே பெஞ்சில் கவுந்து தூங்குறத ஃபோட்டோ எடுத்து உள்ள ஸ்க்ரீனில் வந்து லைக் லாக் ஓப்பன் பண்ணணும் ஸ்க்ரீன் இருக்கும்ல உள்ள, அதில் வந்து வால்பேப்பராக வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து அப்படியே ஜிமினோட ஃபேஸை பார்க்குறீங்க. இது யோங்கியோட ஃபோனா? என் ஃபோட்டோ வால்பேப்பராக வச்சுருக்கான். ஆமாம், அவன் உங்கள் ஃபோட்டோ தான் வால்பேப்பராக வச்சுருக்கான். அப்படியே ரெக்கார்டருக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் போனால் அங்கே உங்களோட ஆடியோ கால்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். எல்லாமே ஓப்பன் பண்ணா, ஹலோ யுங்கி, இன்னைக்கு காலையில் ஏந்தனா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துல நீங்கள் எப்போ பேசுனீங்களோ எல்லாமே ரெக்கார்டில் இருக்கு. இவன் என்ன எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான்? ஆமாம், அவன் உங்கள் காலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்ச அதை கேட்டுகிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதில் ஒன்று வந்து யூங்கி அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கு. ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆன் பண்ணி பார்த்தா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேர்டு மட்டும் டக்குன்னு வந்து கட் ஆயிடுதா. இது என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது யூங்கி வந்து உங்கள் பேரை சொல்ல ட்ரை பண்ணா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே நம்ம ஒயனுக்கு ஷாக்கு. பேர் சொல்ல ட்ரை பண்ணானா அப்படின்ட்டு. ஸோ யூங்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவனால் பேசுறதுக்கு ட்ரை பண்ணால் முடியும், உங்கள் பேரை தான் ட்ரை பண்ணா முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது யூங்கி அந்த பெஞ்ச் மேலே பர்த்டே கிஃப்ட்லாம் ரேப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் ஒன்று ஒன்றா ஒரு பேக்லேருந்து எடுத்து வைக்கிறாரு. ஒன்றுமே புரியல ஒயனுக்கு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் யூங்கி உங்கள் பர்த்டேக்காக எடுத்து வச்சிருந்த கிஃப்ட்டு. அப்புறம் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து நிறைய கிஃப்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிஃப்ட் இருக்கும். குட்டி குட்டியாக ரேப் பண்ணி நிறையா இருக்குது. கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாத்தையும் ரேப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது ஒன்று ஒன்றா ஒரு பெரிய ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அந்த பேக்லேருந்து எடுத்து வைக்கிறாரு. நீங்களும் ஷாக்காக பார்க்குறீங்க, என்னடா இவ்வளோ கிஃப்ட்ஸ் வருதுன்ட்டு. இதெல்லாம் யூங்கி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். அவன் இருந்திருந்தா கொடுத்துருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட வாய்ஸ் அப்படியே உடையுது. பேக்லேருந்து கடைசியாக எடுத்தது நம்மளோட யூங்கியோட ப்ரேஸ்லெட் கையில் போட்டிருந்தது. அதை அப்படியே அந்த பெஞ்ச் மேலே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. இதையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேஸ்லெட் வைக்கிறாரு. நீங்கள் அந்த ப்ரேஸ்லெட் எடுத்து பார்க்குறீங்க. அந்த பீட்ஸில் ஒய் ஸ்கொயர்னு போட்டிருக்கு. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா இந்த ப்ரேஸ்லெட் இல்லாமல் நம்ம யூங்கி இருக்கவே மாட்டார். அவரோட ப்ரேஸ்லெட் ஜிமின் கிட்ட என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக்கா, யூங்கி எங்க, யூங்கிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வாய்ஸ் பயங்கரமாக பிரேக் ஆகுது. நம்ம ஜிமினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுனே தெரில. அவர் கண்ணெல்லாம் கலங்குது.
யோகிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. யோகிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டலில் இருக்கானா? எங்கே இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து மூச்சு விடவே ஒரு மாதிரி சிரமமாக இருக்குது. நம்ம வயனுக்கு ஒரு மாதிரி ஹெவி பிரீத் ஆகுது. யோகிக்கு என்னமோ ஆயிடுச்சுன்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிடுது. எப்படி இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம ஐ மீன் நம்ம யோகிக்கு ஆச்சோ அந்த மாதிரி இப்போ வயன் வந்து ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. நம்ம ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி சைலண்ட்டாக இருக்காரு. உங்களை தான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க, யோங்கி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஜிமின் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோட அவன் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வயனால ஏற்றுக்க முடியல, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எக்ரி லைக் எப்படி சொல்கிறது, எழுந்து நம்ம ஜிம்னோட ஷர்ட் காலரை பிடிச்சிடுறாங்க. பொய் சொல்கிறீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, யோங்கிக்கு எதுவும் ஆயிருக்காது, பொய் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸில் பிரேக் ஆகிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம வயனோட அம்மாவுக்கு இது எல்லாமே தெரியும். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நம்ம வயனுக்கு பர்த்டே அன்றைக்கி கண்ணு கட்டு பிரிச்சிருப்பாங்கள்ல, ஸோ அவங்க ஸ்ட்ரெச்சரில் ஒரு பாடி வந்திருக்கோம்ல, அது வேறு யாரும் இல்லை, நம்ம யூங்கி தான். ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நம்ம வயனுக்காக ஒரு சீக்கிரமாகவே போய் ஹெச்எம் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பாரு. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஸோ இவரால் வாய் பேச முடியாது, கண்ணு தெரியும், காது நல்லா தான் கேட்கும். பயபில் ரோட்டில் வரும்போது நம்ம ஒயின் சொன்ன அந்த ஆடியோ காலை கேட்டுக்கிட்டே வருவார், 2 ஏர்பாட்ஸில் போட்டு ஃபுல் சவுண்டில். ஒயின் செருப்பு போட்டு ஓடிவா, செருப்பு இல்லாமல் ஓடி வராதுன்னு விளையாட்டாக சொன்னதெல்லாம் அவர் கேட்டுட்டு சிரிச்சிட்டே நம்ம ஒயனை பார்க்க போகிறோம், ஒயின் என் ஃபேஸை பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு மிரர் வேறு இருக்கும் ரோட்டில், அதில் அவர் ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணுவார். லைக் ஃபோனில் அந்த ஆடியோ கேட்டுகிட்டே இருக்கும், செருப்பு போட்டு ஓடிவா, செருப்பு இல்லாமல் ஓடி வராதுன்னு சொல்கிறோம். அந்த திருப்பியும் லைக் ரிப்பீட்டில் போட்டு கேட்டுட்ருப்பாரு. ஸோ அந்த ஆடியோவில் திருப்பியும் அந்த லைன் வரும். அவர் அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணுவார், சிக்னல் போட்டிருக்கா என்னன்னு பார்க்காம. அப்படியே அவர் வேகமாக ஒரு லாரி வந்து முட்டிடும். ஸோ அதில் அவருக்கு லைக் எப்படி சொல்கிறது, அவர் அப்படியே பறந்து கீழே விழுவார். அவர் ஃபோன் அப்படியே சைடில் அங்கே இருக்க வாக்கிங்ஸ் அப்படியே மாரி இருக்கும்ல, ரோடு சைடில் ஒரு கார்னர் ரோட் சைடு, ஸோ அங்கே விழுந்துட்டுருக்கோம். ஒரு ஏர்பாட் வந்து 2 காதுலையும் கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு காதில் இருக்கிறது கீழே விழுந்திருக்கும். ஸோ இன்னொரு காதில் இருக்கிற ஏர்பாட்டோட அப்படியே சேர்த்து அப்படியே ரோட்டில் டங்குன்னு அடிக்கும் அவர் தலை. ஸோ அதில் உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வயன் கடைசியாக பேசின அந்த சவுண்டு கேட்கும். அப்படியே நம்ம சுகா கண்ணை மூடிடுவார். ஸோ ரொம்ப நேரமாக அங்கே வந்து ஆம்புலன்ஸ் வராத ரீசன்னால் ரொம்ப நேரம் அவர் அங்கேயே சஃபர் ஆகிருப்பார், மணிக்கணக்காக இருக்கும். அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் இட்டுன்னு வந்திருப்பாங்க. ஸோ இட்டுன்னு வந்து நம்ம வயன் வந்து யார் இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருப்பாங்களே, அந்த நொடியில் அவர் உயிர் போயிருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போதும் அவர் அப்படியே அங்கே உயிரை விட்டுருப்பாரு. ஸோ இது வயனோட அம்மாவுக்கு தெரியும். அவங்களுக்கு அப்பயே வந்து அது ஃபேஸை பார்த்தோன்னே அது நம்ம யூங்கின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ தெரிஞ்சால் நம்ம பொண்ணு அழுவா, இப்போ தான் ஆப்ரேஷன் நடந்திருக்குன்றனால பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சிடுவாங்க. அப்படியே டோட்டலாக அப்படி ஒரு சீன் நடந்ததே தெரிஞ்சக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிடுவாங்க. ஸோ இறந்து 1 வீக் ஆகுது. அதை சொல்கிறதுக்காக தான் ஜிமின் வந்திருப்பாரு. ஸோ அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி இவங்க இறந்ததுக்கப்புறம் இவ்வளோ தள்ளி போகிறது தப்புன்னு சொல்லி பேசி புரிய வச்சு தான் இப்போ ஜிமின் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு நம்ம வயன்கிட்ட. நம்ம வயனுக்கு உலகமே உடஞ்சி போன மாதிரி இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. அவங்க அம்மா மேலே இன்னும் கோவம் வருது. ஆனால் இவங்க இல்லைன்றது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்படியே கதறி அழுகுறாங்க தரையில் விழுந்து. நம்ம ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போ நம்ம ஜிமின் டோருக்கு லைக் சரி கிளம்பலாம் சொல்லிட்டோம், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டோர் கிட்ட போயிட்டு திரும்பி பார்ப்பாரு. நீங்கள் அப்படியே கீழே வந்து கதறி கதறி அழுதுட்ருப்பீங்க. அப்போ அவர் அப்படியே டோராண்ட நின்னபடி திரும்பி சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்களான்னு தெரில, ஆனால் அவன் என்கிட்ட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கான். என்கிட்ட காட்டாத பாசத்தை அவங்கக்கிட்ட காமிச்சான். அவனுக்கு அம்மா அப்பா இல்லை, இருந்த பாட்டியும் இல்லை. பாசம் காட்டுறவங்க யாருமே அவன் பாசம் காமிச்சா உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு நினச்சான். அதனால தான் என் மேலே கூட பாசத்தையே காட்ட மாட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். வெளிப்படையாக காமிச்சது உங்ககிட்ட மட்டும்தான். அவன் உங்களை லவ் பண்ணான். ஆனால் இப்படி ஆகும்னா நான் கூட நினச்சி பார்க்கல. அவன் இறக்கும்போது கூட உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கான். அதனால தான் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கணுன்னு வந்தேன்.
அவன் இல்லாத இந்த ஊரில் எனக்கு இருக்க பிடிக்கல. அதனால தான் நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன். இதில் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். அவன் இறந்த போதே உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். ஆனால் அப்போ தான் உங்களுக்கு ஐ ஆப்ரேஷன் நடந்ததுன்னு சொன்னாங்க. அதனால அந்த நேரத்துக்கு நாங்கள் சொல்ல விருப்பப்படலை. இப்போ சொல்கிறதுன்ற ரீசன் இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. யூங்கி இல்லைன்ற ஒரு தாட் உங்களுக்கு வரும்போது ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் மெமரிஸ்லாம் அப்படியே வந்துட்டு போகுது. யோங்கி ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஸ்டெப்பில் விழும்போது உங்களுக்கு பிடிச்சது, அவர் உங்களை நின்று உங்கள் அழகை ரசித்தது, யூங்கி தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டது, அவருக்காக அந்த பிரேஸ்லெட் ப்ரெசென்ட் பண்ணது, என்னை விட்டு போக மாட்டல்ல அப்படின்னு டெய்லி நீங்கள் கேட்டுட்டு இருந்தது, அந்த கல்ச்சுரல்ஸ் அப்போது அவர் விட்டு போயிட்டாருன்னு சொல்லி நினச்சேன் நீங்கள் பயங்கரமாக அழுதது, அப்புறம் யூங்கி வந்து ஹக் பண்ணோன்னு எல்லாம் சரியானது. அதுக்கப்புறம் யூங்கி உங்களுக்காக உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக தரன்னு காலில் அடிபட்டாலும் பரவாயில்லன்னு ஊந்தடிச்சுன்னு ஓடி வந்தது. இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறீங்க. யூங்கியோட ஃபேஸை நீங்கள் நேரில் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூங்கியோட ஃபோனில் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் அதுதான் யூங்கின்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அழுது அழுது இதுவாயிட்டீங்க. அப்படியே அந்த ஹாலே அழுது அப்படியே ஒரு மாதிரி அந்த காஃபி டேபிள் இருக்கும்ல அது மேலே தலையை சாஞ்சு படுத்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் நிற்கவே இல்லை. உங்கள் அம்மா அவங்கள கிட்ட வரத்துக்கே பயப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க உங்கள் அப்பா இறந்ததுலேருந்தே ஒரு மாதிரி அவங்க வந்து தப்பு பண்ணதாகவே நினச்சி ரிக்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்பயும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்களும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு உங்ககிட்ட பேச வரத்துக்கே பயந்துட்டே வருவாங்க. பையன் சாப்பிட்லாம் வாமா அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் ரியாக்டே பண்ணாமல் அப்படியே படுத்துட்ருக்கீங்க அந்த டேபிள் மேலே. ஸோ அந்த கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. அப்படியே பொறுமையாக ஒரு கிஃப்டாக பிரித்து பார்க்குறீங்க. அது உள்ள ஒன்றுத்துலேயுமே நம்ம கைப்பட எழுதின யூங்கி ஒரு சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி வச்சுருக்காரு. இது உனக்கு போட்டால் அழகாக இருக்கும். இது ஒரு வாட்டி நீ தொட்டுட்டு இது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு நீ சொன்ன. நீ பார்க்கக்கூட இல்லை ஆனால் அழகாக இருக்குன்னு கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரோ எல்லாத்தையுமே நோட் பண்ணுற மாதிரி எல்லா கிஃப்ட்டையும் பிரித்து பார்க்குறீங்க. ட்ரெஸ்ஸு, சிலதில் கிளிப்ஸு, சிலதில் வந்து நெயில்ஸு, அது மாதிரி நிறைய நெயில் பாலிஷு, அது இது ஐலைனர், உன் கண்ணுக்கு இது போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. கடைசியாக ஒரு கிஃப்ட்டு பிரித்தா அவரது மாதிரியே சேம் எக்ஸாக்டாக ஒரு ப்ரேஸ்லெட்டை இது உன் பர்த்டே அன்னைக்கு உன் கண் கட்டு பிரிக்கும் போது இது ஒன்று கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது கரெக்டாக அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காலையில் ஒரு பேக் பண்ணியிருந்தார்ல அந்த கிஃப்ட்டு. ஸோ அது வந்து அப்படியே அவளது மாதிரியே கீழே ஒரு சவுண்ட் வர பீட் இருக்கும். இது அவராகவே கார் பண்ணியிருப்பார். இதில் வந்து ஒய்என் இல்லை யூங்கி இல்லை. ஸோ ஒய்என் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருப்பார். ஸோ ஒய் ஃபார் ஒய்என் அண்டு என்னாலும் ஒய்என்னில் அந்த எண்ணை முடியுதா ஒய் ஃபார் யூங்கி யூஇ ஜிஐஎன் அந்த எண்ணெய் முடியும்னா அந்த எண்ணெய் சிம்பிள் பண்ணுற மாதிரி ஒய்என் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே நெஞ்சோடு பிடிச்சிட்டு அழுவுறீங்க. ஒய்என் அந்த ப்ரேஸ்லெட்டையும் பிடிச்சிட்டு நீங்கள் கொடுத்த ப்ரேஸ்லெட்டு ரெண்டுத்தையும் கையில் வச்சுட்டு அப்படியே கதறி அழுவுறீங்க. ஸோ 1 வீக் ஆகிடுது. லைக் ஒரு மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி சேடாகவே ஆகிட்டீங்க போல இருக்கு. வீக்கெண்ட் டைமு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக ஒரு பொக்கே எடுத்துகிட்டு இந்த கலர் எல்லாம் இருக்கும்ல அந்த பிளேஸுக்கு நடந்து வரீங்க. அங்கே யூங்கின்னு போட்டு ஒரு கலர் இருக்குது. அதுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அந்த கலரை பக்கத்துலேயே தரையில் உக்காந்துட்டு அந்த கலரையவே ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க உக்காந்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு யூங்கியோட மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. அப்படியே யூங்கியோட கலரையவே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெருமூச்சு விட்றீங்க. ஒரு மாதிரி அவர் போனது ஒன்றும் உங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே உங்கள் நெயில்ஸை கொஞ்சம் நேரம் இப்படி போட்டு போட்டு பிச்சிட்ருக்கீங்க நர்வஸாக இருக்கிற மாதிரி. ஸோ திருப்பி அந்த கலரையை பார்த்து என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அந்த கலரை பார்த்து கேட்குறீங்க. ஸோ அப்படியே இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பண்ணலாமான்ட்டும் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அண்டு நான் போட்டதில் இது தான்
மிக ரொம்ப லென்த்தியாஸ்டான வீடியோன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஒன் ஷாட்டு. இது உங்களுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் கொடுக்கணுன்னு தான் பார்த்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணனால சிலலாம் டயலாக் மாதிரி இருந்துச்சான்னு தெரில. இந்த ஸ்டோரியை கடைசி இருக்க பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரி நல்லா இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்டோரியில் சந்திக்கலாம். அன்டில் தென் மிஸ் யூ ஆல். பாய்.